கரங்களை தட்டி நாம் இந்த வேளையில வரவேற்போம். கர்த்தர் இந்த வேளையில நம்மை செய்திக்கு நேராய், ஜெபத்திற்கு நேராய் நடத்துவார். தேங்க்யூ. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? உங்க எல்லாரையும் இந்த நாளில் காண்பது மிக்க மகிழ்ச்சி. சில வழியில் வரக்கூடிய பணிகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதையெல்லாம் தாண்டி நீங்க வந்திருக்கீங்க. அது ஒரு பெரிய விஷயம்தான். ஆமென். அதுக்கே நான் உங்களுக்கு கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சிஸ்டர், பிரதர்ஸ், இந்த நல்ல நேரத்தில், இந்த மாலை வேளையில நம்முடைய ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கிறது. 3 நாட்கள் உங்களோடு கூட நான் தங்கியிருக்கிறேன். உங்களுக்காக ஜெபிக்க, உங்களோடு பேச, உங்களுக்காகவே நான் இந்த இடத்துல வந்து ஊழியத்தை நிறைவேற்ற இருக்கிறேன். ஆகவே இந்த 3 நாட்களும் நீங்க எந்த அளவுக்கு உற்சாகமாக ஆண்டவருடைய ஊழியத்திலே பங்கெடுக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில ஒரு விடுதலைய, ஒரு சுகத்தை, ஒரு அற்புதத்தை நீங்க நிச்சயமா பெற்று தேவநாமத்தை மகிமைப்படுத்தி ஏதுவா இருக்கும். அதுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கரங்களை தட்டி அல்லேலூயா. நான் கடந்த முறை வந்த பொழுது நிறைய ஜனங்கள் விடுதலை ஆனாங்க, அற்புதங்களை பெற்றார்கள். பிசாசனுடைய பிடியிலிருந்தும் சாபக்கட்டுகளிலிருந்தும் கர்த்தர் ஒவ்வொருத்தரையா அந்த இடத்துல விடுதலை செய்ததை பார்க்க முடிந்தது. இந்த வருடத்திலும், இந்த நேரத்திலும், இந்த காலத்திலும் சபையில எல்லாருக்கும் அந்த விடுதலையை அகைன் கர்த்தர் நிச்சயம் தருவார். ஆகவே பாஸ்டர் சொன்ன மாதிரி புதிய ஜனங்கள் சபைக்குள்ள வரணும், இயேசுவை அறியாத ஜனங்கள் சபைக்குள்ள வரணும், நம்மை போல கட்டுள்ள ஜனங்கள் திரும்பவும் ஏசப்பா கிட்ட வரணும் அப்படின்ற ஒரு பாரத்தோடு நீங்க இயேசுவின் அண்டையிலே அநேகரை அழைத்து கொண்டு வர வேண்டும். அல்லேலூயா. 3 நாள் உங்க மத்தியில் இருக்கிறேன். 3 நாள் நீங்க தான் பயன்படுத்திக்கணும். ஆமென். அல்லேலூயா. எனக்கு உத்தமபாளையத்தில் யாரையும் தெரியாது, எதுவும் தெரியாது, எங்கேயும் போகவும் முடியாது. ஆமென். 3 நாள் இந்த கேம்பஸ்குள்ள எங்க ஐயா கஸ்பர்ராஜ் ஐயா உள்ள வச்சு அடைச்சிட்டாரு என்னைய. ஆமென். கை தட்ட மாட்டேன்றீங்களே. அல்லேலூயா. அதனால 3 நாள் இங்கதான் இருப்போம். இல்ல பரவாயில்ல, இதே கரெக்டா இருக்கியா? கரெக்டா இருக்கு. 3 நாள் இங்கதான் இருப்பேன். கட்டப்பட்ட ஜனங்கள், வியாதியில் உள்ள ஜனங்கள், பிசாசின் பிடியில் உள்ள ஜனங்களை கூட்டிக் கொண்டு வாருங்கள். அவர்களுக்கு நல்ல சுகத்துக்காக ஜெபிப்போம். சில கவுன்சிலிங், கணவன் மனைவிக்கான கவுன்சிலிங், சில தேவைகள் இருந்தாலும் வாங்க, உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் நிச்சயமாக உங்க குடும்பங்கள்ல ஒரு பெரிய விடுதலைய, சுகத்தை கட்டளையிடுவார். நம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்யலாம். பரிசுத்த பிதாவே, உங்க மகிமையான பிரசன்னம், உங்க மகிமையான கிருபை எங்க மேல தங்கி இருக்கட்டும்பா. உங்க பிரசன்னம் எங்க மேல தங்கட்டும்பா. உங்க கிருபை எங்க மேல தங்கட்டும்பா. உங்க மகிமை எங்க மேல தங்கட்டும்பா. உங்க பிரசன்னத்துல ஒப்பு கொடுக்கிறோம்பா. தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நான் இன்னைக்கு 3 காரியங்கள், மாலை கூட்டத்தில் 3 காரியங்கள் பேசுறேன். விடுதலைக்கான அடிப்படை காரியங்கள் 3 காரியங்களை பேச விரும்புறேன். ஆமென். அதுல முதல் காரியத்தை இன்னைக்கு நான் தொடங்குகிறேன். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட், விடுதலை அப்படின்னா என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். ஆமென். ஆட்கொள்ளப்படுதல் அப்படின்னு ஒரு தலைப்பை நம்ம எடுத்தோம் அப்படின்னா, பாவம், சாபம், பிசாசனுடைய கிரியைகள், இது எல்லாமே நம்மை ஆட்கொள்ளுகிறது என்று சொன்னால், ஆங்கிலத்தில் சொல்ல போனால் பொசசிவ்னஸ் அல்லது பொசஷன், அதாவது முழுவதுமாய் நம்மை சூழ்ந்து கொண்டு தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள நம்மளை கொண்டு வர்றதை தான் ஆட்கொள்ளப்படுதல் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? பொசஷன், அதாவது முழுசா நானே அந்த வீட்டை வாங்கிட்டேன். ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டை நானே முழுசா வாங்கிட்டேன். அது என்னுடைய பொசஷனுக்கு வந்துடுது. ஸோ ஐ குட் கண்ட்ரோல். நான் அதை என்ன பண்ண முடியும்? கட்டுப்படுத்த முடியும். நான் சொல்றபடி தான் அந்த இடத்துல இருக்கிறவங்க செயல்படுவாங்க.
அதே மாதிரிதான் பிசாசும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தன்னுடைய முழு கட்டுப்பாட்டை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில செலுத்தணும்னு நினைக்கிறான். அந்த கட்டுப்பாட்டை செலுத்தணும்னு நினைக்கிறது பல கட்டத்தில் இருக்கிறது. ஒரே கட்டத்தில் அந்த கட்டுப்பாடுகள் நம்ம மேல வருவது இல்லை. ஸ்டெப் பை ஸ்டெப் ஒவ்வொரு சூழ்நிலைகள் நிமித்தம் காரணங்கள், பல காரணங்கள் இருக்குது. நிறைய பேர் கேட்கலாம், நம்ம சர்ச்சுக்கு வரோம், ஆண்டவரை தேடுறோம், ஆலயத்துக்கு போறோம், நான் ஏன் விடுதலை இல்லாம இருக்கேன்? கண்டிப்பா சொல்லுவேன், எல்லாருடைய மனசாட்சிக்கு தெரியும் நம்ம விடுதலை இல்லாம இருக்கோம். ஏதோ ஒரு இடத்துல நம்ம விடுதலை இல்லாம இருக்கிறோம் அப்படின்னு. அந்த ஆட்கொள்ளப்பட்ட இடத்திலிருந்து முழுவதுமா விடுவிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியினுடைய ஆட்கொள்ளுதலுக்குள்ள வருவதுதான் உண்மையான விடுதலையினுடைய சாராம்சம். ஓகே, டெலிவரன்ஸ் இன்னைக்கு என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா, நிறைய பேர் கீழே விழுகிறதோ அற்புத அடையாளங்களை பெறுவதோ டெலிவரன்ஸ் நினைக்கிறாங்க. டெலிவரன்ஸ் அப்படின்றது உங்க மனசுல வரக்கூடிய மாற்றம் இல்லையா? மனது புதிதாகணும், மறுரூபம் ஆகணும். என்ன ஆகணும்? மனது மறுரூபம் ஆகணும். அதுதான் அடையாளம். பாவத்துல இருந்தோம், சாபத்துல இருந்தோம், இன்னைக்கு நம்ம அதுல இருந்து வெளியில வந்திருக்கிறோம் அப்படின்ற ஒரு நிச்சயத்தோடு போகணும். அதுதான் விடுதலையினுடைய உண்மையான சாராம்சம். முதல் காரியம், 3 காரியம் தான் விடுதலைக்கு. பைபிள்ல நான் தேடி பார்த்தேன், இந்த விடுதலைக்காக மக்கள் பல முயற்சி எடுக்கிறாங்க, பல இடத்துல ஓடுறாங்க, பல இடத்துல ஒடியாடுறாங்க. ஆனா அந்த விடுதலைக்கான அடிப்படை காரணம், அது எப்படி அந்த விடுதலையை ரிசீவ் பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ இன்னைக்கு நான் அந்த பிராக்டிக்கல் விஷயங்களை உங்களோடு நான் பேச ஆசைப்படுகிறேன். நீங்கள் யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 32வது வாக்கியத்தை நீங்கள் குறிப்பிடுத்துக் கொள்ளலாம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த உலகத்துல மனுஷன் சத்தியத்தை அறிந்து கொள்ளணும். சத்தியத்தின் மூலம் வருகிற விடுதலை தெளிவா பைபிள் சொல்லுது. கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து தான் அந்த விடுதலை என்பது நமக்கு ஆரம்பிக்கிறது. ட்ரூத். அந்த ட்ரூத் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரே வசனத்துல சொல்லிடலாம் இல்லையா? இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமியில வந்து பாடுபட்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்டு உயிர் தெழுந்து பரமேறி நமக்கு மீட்பையும் ரட்சிப்பையும் கல்வாரி சிலுவையினாலே நமக்கு உண்டாக்கி இருக்கிறார் என்பதுதான் உண்மையான சுவிசேஷம் இல்லையா? சோ இதுதான் சத்தியம். நான் சத்தியம்னா நீங்க என்னமோ பெருசா சொல்ல போறோம் அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த பேசிக்கான ஒரு சத்தியத்தை ஒரு மனுஷன் சரியா பிடிச்சிட்டாலே, அவருடைய கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற அந்த அன்பு ஐக்கியத்தை சரியா பிடிச்சிட்டாலே, அந்த மனிதனுடைய வாழ்க்கையில வந்து அந்த விடுதலை அப்படின்றது வந்து ஒரு உன்னதமான நிலைமைக்குள்ள கடந்து போயிடும். ஆமென். அப்போ கிறிஸ்தவத்துல இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன பண்றாங்கன்னா, பைபிள் படிக்கிறாங்க. நிறைய பேர் பைபிள் படிக்கிறாங்க. எப்படி பைபிள் படிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சிலர் என்ன பண்றாங்க, அது ஒரு புத்தகமா படிக்கிறாங்க. ஆமென். அது ஒரு புத்தகம். ஆமென். என்ன இது, என்ன ஃபர்ஸ்ட் இது ஒரு புத்தகம்? ஆமா, இது ஒரு புத்தகம். ஆமென். புத்தகத்தை எப்படி படிப்போம்? புத்தகத்தை படிக்கிறது 2 மெத்தட் இருக்குது. ஆமென். 2 மெத்தட். ஒன்னு ஸ்டூடெண்ட் மெத்தட், அடுத்தது இல்லிட்ரேசி மெத்தட். ஆமென். மத்தியில் ஆசிரியர் இருக்கிறாரு, அவருக்கு தெரியும். ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி ஒரு புத்தகத்தை படிப்பானா, he focus on exam. ஆமென். பரீட்சையை மனசுக்குள்ள வச்சு படிப்பான். ஆமென். இந்த கேள்வி வருமா, இந்த கேள்வி வருமா, அதாவது மார்க் பண்ணுவான். அவன் மைண்டுக்கு எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் தெரியுதோ அதெல்லாம் குறிப்பெடுப்பான், அதையெல்லாம் எழுதி படிச்சு, அது ஒரு ஸ்டூடெண்ட் மெத்தட். இது வந்து ஒரு சில விசுவாசிகள் செய்யக்கூடிய மெத்தட். இல்லிட்ரசி மெத்தட் அப்படின்னா, குமுதம், கல்கண்டு, அப்புறம் என்னென்ன புக்கெல்லாம் இருக்குது, ராணி, அப்புறம் என்னென்ன புக்கில் படிச்சிருக்கீங்க. ஆமென். ஒரு சில நியூஸ் பேப்பர் படிப்பீங்க, தினமலர், தினத்தந்தி நியூஸ் பேப்பர் படிப்பீங்க. அப்படியே இங்கு விபத்து மரணம், அங்கே அவன் அவளோடு ஓடி போனான், இப்படி இப்படி வரிசையா ஒரு டைட்டிலை மட்டும் பார்த்துட்டு போவீங்க. இவங்க யாருனாக்கா, இவங்களுக்கு வந்து உள்ள இருக்கிற கண்டென்ட் எல்லாம் இவங்களுக்கு எதுவும் தேவையில்லை, சும்மா டைட்டில் மட்டும் போதும். இன்னைக்கு ஒரு டைட்டில், இன்னைக்கு ஒரு டைட்டில், எனக்கு அது ஒரு வாக்கு தத்துவமா கூட இருக்கலாம். இன்னைக்கு எனக்கு கிடைக்க வேண்டிய ஒரு வசனம் எனக்கு கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்லி பைபிள் படிக்கிறவங்க. சோ இந்த போக்கஸை வந்து நீங்க வந்து மாத்தணும். இந்த முதல் நாள் பிரசங்கத்துல உன் கண்ணு திறக்கப்படணும்ன்றதுதான் என்னுடைய பேரார்வம், என்னுடைய பேரார்வம் அதுதான். ஆமென். அப்போ 1995 நான் ரட்சிப்புக்குள்ள வரேன். எனக்கு பைபிளை பத்தி தெரியும். நான் கத்தோலிக்க குடும்பத்திலிருந்து வரேன். எனக்கு வசனத்தை யாரும் சொல்லி கொடுக்கல. அப்போ நான் வேதத்தை படிக்க 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 படிக்க
எனக்கு பல கேள்விகள், பல சந்தேகங்கள். அப்ப போய் என்னை வழிநடத்தின அம்மாங்க கிட்ட, ஊழியர்கள் கிட்ட கூட நான் கேட்டிருக்கேன். ஆமென். அப்ப அவங்களாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தெரியலடா, அதெல்லாம் யாரா, இதெல்லாம் எதுக்கடா கேட்கிற, சும்மா தெரிஞ்சதை படி அப்படின்னு சொல்லி எங்களை பிளாங்கா தான் நடத்தினாங்க. ஆனா நான் போய் ஒவ்வொரு நாளும் ஆவியானவர்கிட்ட கேட்டிருக்கேன், எனக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே, எனக்கு சொல்லி கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு. சத்தியம் தான் விடுதலை கொண்டு வரும், எல்லா விதத்திலையும் விடுதலை கொண்டு வரும். ஏன்னா எபிரேயர் 4:12 எடுத்து வாசிச்சீங்கன்னா தெரியும், கர்த்தருடைய வசனம் வல்லமை உள்ளது. ஆமென். the word of Godக்குன்னு ஒரு தனி பவர் இருக்குது. the word of Godக்குன்னு தனியா ஒரு anointing, ஒரு பவர் இருக்குது. அந்த word of God படிக்கும் போதே அந்த Holy Spirit of God உடைய ஆளுகை, அந்த Holy Spirit of God உடைய ஆளுமை நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய ஆரம்பிச்சிடும். ஒண்ணுமே இல்லைங்க, ஒரு மனுஷன் சரியா பைபிள் படிச்சானாலே எல்லா பேய் பிசாசையும் துரத்தி, அவங்கிட்ட இருக்கிற பேய் பிசாசையும் துரத்தி, ஆமென், ஊர்ல இருக்கிற பேய் பிசாசையும் துரத்தி, தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனையும் துரத்தி, மற்ற மாநிலங்கிறது துரத்தி, வெளிநாட்டிலையும் போய் துரத்திட்டு வந்துடுவான். ஆமென். ஆனா வீட்டுல இருக்கிறதே துரத்த முடியாம ஒருத்தர் இருக்கிறான் அப்படின்னா, தனக்குள்ள இருக்கிறதே ஒருத்தர் துரத்த முடியாம இருக்கிறான்னா, இன்னும் நான் சொல்லுவேன், அந்த மனுஷன் அந்த வேதத்தை இன்னும் அவன் என்ன பண்ணிக்கல, புரிந்து கொள்ளல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமென் சொல்லுவீங்களா? எங்க ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. அதனால இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா, இந்த வேதத்தினுடைய ஆழத்துக்குள்ள போகணும். அப்ப எபிரேயர் 4:12 என்ன சொல்லுது? வாசிங்க சிஸ்டர், பார்க்கலாம். தேவனுடைய வார்த்தையானது ஆமென், ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியும் கணுக்கையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருக்கிறது, இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதா இருக்கிறது. நல்லா கவனிக்க. ஜீவனும் வல்லமை, அடுத்தது கருக்கு, அதுக்கு அடுத்தது பிரிக்கத்தக்க உருவ குத்துவது, அதுக்கு அடுத்தது வகையறுப்பது. இந்த 4 கண்டென்ட் இந்த வேர்டுல இருக்குது. நோட் பண்ணீங்களா? ஆமென். இப்ப இந்த ஒரு வசனத்தை படிக்கும் போது நான் என்ன எப்படி படிக்கிறேன்னா, ஒரு ஸ்டூடெண்டா படிக்காம, ஒரு இல்லிட்ரசி பர்சனா படிக்காம, இந்த வேர்டுடைய உள்ள இருக்கிற கண்டென்ட்டை பார்க்கிறேன். ஆமென். இந்த கண்டென்ட்டை புரிந்து கொண்டாலே இதுல இருக்கக்கூடிய ஆழங்களை நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. ஒரு சிம்பிள் ஸ்டடி மெத்தட் தான் உங்ககிட்ட பேசுறேன் இல்லையா? தேவனுடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. லைஃப்னாலே ஜீவன். ஆமென். வாழ்க்கையினாலே அதுதான் நமக்கு. அப்போ வல்லமை, இந்த வல்லமைக்கு ஜீவனுக்கு தான் இந்த உலகத்துல மனுஷன் ஓடுறான். ஆமென். ஃபர்ஸ்ட் நான் ஜீவனை ஒரு நாள் தேடி ஓடலையே, எனக்கு தான் உயிர் இருக்குது. ஆமென். போறீங்க டாக்டர்கிட்ட, கிட்னி ஃபெயிலியர் ஆச்சுன்னு சொல்றார். என்னதுங்க? அப்ப கிட்னிக்கு என்ன இல்ல? அந்த ஜீவன் எங்க இருக்குது? வேர்ட் ஆஃப் காட்ல இருக்குது. அல்லேலூயா. ஹார்ட் சரியா ஃபங்க்ஷன் ஆகல பாஸ்டர், நான் டாக்டர் வந்து பம்பிங் ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்றீங்க. அப்படின்னா ஜீவன் எங்க இருக்குது? இந்த பம்பிங் பண்ணக்கூடிய ஜீவன் எங்க இருக்கு? அப்போ செயலற்று போகிற எல்லா உறுப்புகளையும் செயல்படுத்தக்கூடிய ஜீவனை கொடுக்கக்கூடிய சக்தி இந்த வார்த்தையில இருக்குன்னு யார் நம்புறாங்களோ அவங்களுக்கு எந்த ஃபெயிலியர் வந்தாலும் அவங்க திரும்பி ரெக்கவர் ஆகுவாங்க. இட்ஸ் வெரி சிம்பிள் கான்செப்ட். ஒரு ஆமென் சொல்ல மாட்டேன்றீங்க. எங்க பக்கத்துல இருக்க 2 கை குடிச்சு சொல்லுங்க, அது ஜீவன் உள்ளது. அல்லேலூயா. சார், செத்து போன எந்த ஒரு உறுப்பையும் திரும்ப உயிர்ப்பிக்கக்கூடிய சக்தி இந்த வசனத்துக்கு இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அதாவது என்ன நான் சொல்லுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய அனுபவத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். ஆமென். நிறைய அனுபவங்கள் சொல்ல முடியும், ஆனா ஒரு சில அனுபவங்களை உங்களுக்கு நான் வகையறுக்க விரும்புகிறேன். என்னன்னா, அந்த வார்த்தையில் இருக்கிற ஜீவனை மட்டும் பிடிச்சிட்டீங்க அப்படின்னா எந்த ஃபெயிலியரும் சக்சஸ் பண்ண முடியும். ஆமென். அடுத்தது வல்லமை உடையது. இன்னைக்கு நிறைய பேரு அனாயிண்டிங் வேணும், அபிஷேகம் வேணும், கிருபை வேணும், வல்லமை வேணும்னு சொல்லி உலகம் முழுசா அழியறான். இது எப்படின்னா, நெய்ய கையில வச்சுட்டு வெண்ணெய கையில வச்சுட்டு நெய் கலஞ்ச கதை இல்லையா? அந்த மாதிரி தான் நம்ம வந்து வேர்டுல இருக்கக்கூடிய அந்த பவரை வந்து இன்னைக்கு நம்ம என்ன பண்ண ஆரம்பிக்கலன்னா, சரியா ரிசீவ் பண்ண ஆரம்பிக்கல. இந்த வேர்டுல ஒரு பவர் இருக்குது. ஏன்னா இந்த பேசினவர் யாரு? இந்த வார்த்தை பேசினவர் யாருங்க சார்? பேசினவர் யாரு? ஆமா, பேதுரு என்ன சொல்றாரு ஏசப்பா கிட்ட?
ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை, வசனம். நல்ல கவனிங்க. ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை, வசனம் இருக்குது, உம்மிடத்தில் அல்லவா இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஜீவனும் வல்லமையும் உள்ள வார்த்தையை தான் ஏசப்பா இந்த பைபிள்ல பேசியிருக்கிறார். அல்லேலூயா. ஓரல் ராபர்ட்ஸ் அவருடைய ஊழியத்தை தொடங்குறதுக்கு முன்னால கர்த்தர்ட்ட கேட்கிறார். போய் 40 நாட்கள் உபவாசம் பண்றார் ஆண்டவருடைய சமூகத்தில். ஆண்டவர் சொல்றாரு, உன்னை ஹீலிங் அண்ட் டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரிக்கு உன்னை நான் அழைச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். சரி, ஹீலிங் டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரிக்கு அழைச்சிருக்கிறாருன்னு சந்தோஷத்துல என்ன பண்றாரு, ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை ஒழுங்கு பண்றதுக்கு முன்னால 40 நாட்கள் உபவாசம் பண்றார். அந்த 40 நாட்கள் உபவாசத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 4 காஸ்பல முழங்கால் படியிட்டு தினந்தோறும் வாசிச்சு முடிச்சிரு அப்படின்றார். ஆமென். எந்த காஸ்பல்? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். அல்லேலூயா. இந்த 4 காஸ்பலுமே நீ படிச்சிடு அப்படின்றார். இவர் என்ன பண்றாரு, ஒரு பேசேஜ் படிக்கும் போது அந்த உபவாசத்துல ஜெபம் பண்ணிட்டு படிக்கிறார். அதுல ஒரு மிரக்கல் பாத்தீங்கன்னா, சூம்பின கையுடைய ஒருத்தனை இயேசு சுகமாக்கி இருப்பார். மார்க்கு 1ஆம் அதிகாரத்திலேயே நீங்க பாப்பீங்க. இயேசு ஒரு சூம்பின கையுடைய ஒரு பையனுக்கு சுகத்தை கொண்டு வருவார். சோ அந்த மாதிரி ஒரு மிராக்கிள் ஏன் ஊழியத்துல நடக்கணும் ஆண்டவரே, என்னுடைய மீட்டிங்ல நடக்கணும், நீங்க பயன்படுத்தணும்னு சொல்லி தரிசனத்தோட அந்த புத்தகத்தை படிச்சுட்டு அவர் என்ன பண்றாரு, ஒரு குரூசைடு ஒழுங்கு பண்றார். அந்த ஒரு மண்டபம் இந்த மாதிரி 1000 சேர் போடுறார். 1000 சேர்ல 1000 சீட்டு ஃபுல் ஆகணும்னு பிரேயர் பண்றாரு. 1000 சீட்டு ஃபுல் ஆகுது. அதே மாதிரி ஒரு மிராக்கிள் நடக்கணும், பிபிலிக்கல் மிராக்கிள் ஒண்ணு என்னுடைய ஊழியத்துல நடக்கணும்னு ஜெபிக்கிறார். ஜெபிச்சுட்டு போய் பிரசங்கம் பண்றாரு. அதே மாதிரி ஒரு பையனுக்கு சூம்பின கையுடைய ஒரு பையன், முதல் மிராக்கிள் ஓரல் ராபர்ட்ஸ் ஊழியத்தில் நடந்தது. அந்த சூம்பின கையுடைய ஒரு வாலிபன் அந்த கூட்டத்திலே சுகமானார். அல்லேலூயா. சந்தோஷம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சந்தோஷம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இன்னைக்கு பைபிளுக்கான வேல்யூ சுத்தமா இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஏன்னா எல்லாமே இப்ப ஆப்ல கொண்டு வந்துட்டாங்க. ஆமென். எல்லாமே நீங்க ஆப்ல படிக்கிறீங்களோ சரி, புக்கால் வச்சு தூக்கி சுமந்து படிக்கிறீங்களோ சரி, நீங்க எப்படி படிக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா அது எப்படி பாக்குறீங்கன்னா, ஒரு லைஃபா பார்க்கணும், அது ஜீவனா பார்க்கணும், அது வல்லமையா பார்க்கணும். அதை படிக்கும் போதே என் வாழ்க்கையில இந்த மாற்றம் வந்துடணும் அப்படின்ற எண்ணத்தோட படிச்சீங்கன்னா அந்த வசனங்கள் உள்ளுக்குள்ள கிரியை செய்யறத நீங்க பார்க்க முடியும். ரெண்டாவது என்ன சொல்றார் பாருங்க, ஆத்துமா ஆவி கணுக்கள் ஊனையை பிரிக்கிறது. அதாவது ஆத்துமாவையும் ஆவியையும். எத்தனை பேர் உங்க ஆத்மாவை பார்த்திருக்கீங்க? எத்தனை பேர் உங்க ஆத்மாவை பார்த்திருக்கீங்க? பார்த்ததே இல்லையா? அல்லேலூயா. சந்தோஷம் ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இங்கதான் நிக்கிறீங்க நீங்க கரெக்டா. எவனையோ கனவுல பார்த்து பயந்தீங்களே, ஒரு நாளாவது உங்களை பார்த்து பயந்தீங்களா? ஆமென். ஒரு நாளாவது நீங்க உங்களுக்கு கனவுல வந்தீங்களா? வந்திருக்கீங்களா? ஆமென். சிரிக்கிறாங்க பாருங்க ஒரு சிலர்லாம். ஆமென். ஆத்மாவை பார்க்க முடியாது. அது ஒரு மனிதனுக்குள்ள கடவுள் கொடுத்த ஒரு சக்தியா வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு உள்ளான மனுஷன். பொதுவா ஃபீலிங், எமோஷன் இது எல்லாமே நம்ம ஆத்மாவோட சம்பந்தப்பட்டது. உணர்வுகள், உணர்ச்சிகள் இது எல்லாமே சம்பந்தப்பட்டது. ஆமென். இப்ப பாருங்களேன், மனசு வலிச்சு அழுகுறீங்க. மனசு வலித்து அழுகும் போது கண்ணுல தண்ணி வருதா வரலையா? ஏன் வருது? இந்த கண்ணுக்கு ஏன் தண்ணி வருது? அல்லேலூயா. திடீர்னு காதுல இருந்து தண்ணி வந்தா என்னத்துக்கு ஆகுறது? அழுகும் போது திடீர்னு யாருக்கும் ஒருத்தருக்கு காதுல இருந்து தண்ணி வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாரு அவரு? சொல்லுங்க, உங்களதான் கேட்கிறேன். ஆமென். அவ்வளவு பயந்துருவீங்க, நீங்க பயந்துருவீங்க, அவ்வளவுதான். போய் படுத்துருவீங்க, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருவீங்க. ஆமென். என்னன்னு தெரியல, கொடகொடமா வருது சார், தண்ணி வருது சார் அப்படின்னு. அப்போ how God has connected our body and soul. You see, நம்முடைய ஆத்மாவையும் நம்ம சரீரத்தையும் கனெக்ட் பண்ணிருக்கார். இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒரு பின்னி பிணைந்து இருக்கிற ஒரு அம்சங்க.
ஆமென். மனசுல ஆத்மாவுல உணர்வுல வர எல்லாமே சரீரத்துக்கு ஃபீல் பண்ண வைக்கும். சரீரத்துல படுகிற எல்லா விஷயமும் நம்முடைய ஆத்மாவை ஃபீல் பண்ண வைக்கும். ஆமென். சோ கம்ப்ளீட் எமோஷனல் மைண்ட் எல்லாமே யாருன்னா ஆத்மா தான், இன்னர் மேன். ஆமென். அதனால தான் தண்டனை யாருக்கு தெரியுங்களா? தண்டனை யாருக்கு? ஆமா, ஆமென். அவனை தான் மேல கூட்டிட்டு போறார். இந்த தாவீது பாருங்க, ரொம்ப நல்ல பையன். எப்படின்னா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரின்னு சொல்றான். ஆமென். சரி, எத்தனை பேர் இந்த ஜெபத்தை சொன்னீங்க? எத்தனை பேர் இந்த ஜெபத்தை சொன்னீங்க? இந்த ஜெபம் சொன்னாதான் ஒரு ஊழியத்தை முடிச்ச ஒரு திருப்தியே வருது எல்லாத்துக்குமே. ஆமென். அவன் ஏன் சொன்னான் தெரியுங்களா? உங்களால உங்க ஆத்துமாவை ஜெபிக்க வைக்க முடியும், உங்களால உங்க ஆத்துமாவை துதிக்க வைக்க முடியும். நீங்க உங்க ஆத்துமாவை என்ன செய்யப்பட முடியும்? ஸ்பிரிச்சுவலா ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்க முடியும். அவன் கேட்கிறான், என் ஆத்துமாவே ஏன் எனக்குள் ஏன் கலங்குகிறாய், ஏன் கர்த்தரை நோக்கி. இப்ப யார்கிட்ட பேசுறாம? யார்கிட்ட பேசுறான்? கரெக்ட். உள்ள யார் பேசுறது? இன்னர் மேன்குள்ளதான் அவனுடைய டாக் வருது இல்லையா? அப்ப இந்த இன்னர் மேன்குள்ள வரக்கூடிய டாக், உள்ளான மனிதனுக்குள்ள பேசக்கூடிய சக்தி இருக்குதுல்ல, விசுவாச அறிக்கை இருக்குல்ல, இது ஒரு மனிதனை எக்ஸ்டர்னலா ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடியது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சார், நான் பேசுறது புரியுதா புரியலையா? நீ இன்னர் மேன்ல பண்ணக்கூடிய அந்த கன்ஃபெஷன் இருக்கு இல்லையா, அந்த கன்ஃபெஷன் எக்ஸ்டர்னலா உங்க பாடியில, பிசிக்கலா, மைண்ட் செட்ல எல்லாத்திலுமே அது ஒரு பூஸ்ட் கொடுக்கக்கூடிய மாதிரி ஒரு சக்தியை உண்டாக்கக்கூடியது. ஒரு கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப என்ன சொல்றாரு? அதுக்குள்ள இன்னொன்னு இருக்குது, ஆவி இருக்குது. இந்த ஆவி அப்படின்றது என்னன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவேன்னா, ஒரு இக்னைட்டிங் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி. இக்னைட்டிங் அப்படின்னா பற்ற வைக்கக்கூடிய இன்னொரு விஷயம். ஆமென். இந்த சரீரத்தையும் ஆத்மாவையும் பிரைட்டனா வைக்கிறதுக்கு ஆண்டவர் ஒரு மனிதனுக்குள்ள வைத்திருக்கிற ஒரு விஷயம் தான் ஆவி. அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேருக்கு ஆவி இருக்குது? சார், நானே ஏற்கனவே ஆவிகளுக்கு பயந்து தான் வந்திருக்கிறேன். ஆமென். நீங்க வேற மீட்டிங்ல ஆவி இருக்குன்னு சொல்லாதீங்க, அப்படின்னு சொல்லாதீங்க. நமக்குள்ளேயும் ஒரு ஆவி இருக்குது. ஆமென். ஆவிய எப்படி பிரிக்கலாம்னா, மனுஷ ஆவி, அடுத்தது கர்த்தருடைய ஆவி, அடுத்தது பிசாசின் ஆவி. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆமென். இப்போ பரிசுத்த ஆவியானவரோட இந்த ஆவி இன்டராக்ட் பண்ணும் போது இதுக்குள்ள ஃப்ரூட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், இதுக்குள்ள கிஃப்ட்ஸ், இதுக்குள்ள ஆறுதல், சமாதானம், இப்படி எல்லா விஷயத்திலையும் இந்த ஆத்மா வளரும். அதே சமயத்துல மனுஷ ஆவியா மனுஷீகத்தில் இது வளரும் போது உலகத்தினுடைய கவலை, உலகத்தினுடைய எண்ணங்கள், லௌகீக காரியங்கள் எல்லாம் இந்த ஆவியானது அப்படியே கிராஸ் பண்ண ஆரம்பிக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, அது ஒரு பிசாசின் ஆவிகளோடு தொடர்புடைய ஒரு காரியமா மாறும் பொழுது அது இருண்டு போன ஒரு வாழ்க்கையாக மாறி, அந்த ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றுமே என்ன ஆகிறது? பாதிக்கப்படக்கூடியதாய் மாறுகிறது. ஆமென். சோ ஒரு மனுஷன் ஆவியை எவ்வளவுக்கு எவ்வளவு பியூரிஃபை பண்ணி வச்சுக்கிறானோ, அதாவது பாதுகாத்து வச்சுக்கிறானோ, ஆவிய அவனுக்குள்ள இருக்கிற கர்த்தர் கொடுத்த தீபம். என்னதுங்க? என்னதுங்க இது? தீபம். சொல்லுங்க பக்கத்துல கை கொடு. தீபம். நம்மளாம் கேண்டில் கொளுத்துவோம். ஆமென். இருட்டு வந்துருச்சுன்னா, ஆமென், வெளிச்சத்துக்காக. ஆனா நமக்குள்ளேயே ஒரு வெளிச்சம் இருக்குது, தீபம். ஆமென். அல்லேலூயா. இந்த தீபம் தான் நமக்கு வெளிச்சத்தை கொண்டு வரக்கூடியது. அல்லேலூயா. அப்போ நிறைய வெளிச்சத்தின் பிள்ளைகள், பைபிள்ல நிறைய இடத்துல நீங்க வாசிப்பீங்க, வெளிச்சத்தின் பிள்ளைகளா நடந்துக்குங்க அப்படின்னு இல்லையா? ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ளுங்கள். இதெல்லாம் எதை காட்டுதுன்னா, it is all enlightenment, spiritual eyes. நம்முடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கக்கூடிய ஒரு enlightenment, igniting thing தான் இதை நான் பார்க்கிறேன். ஆமென். அப்போ எந்த அளவுக்கு வேர்ட் ஆஃப் காடோட உங்களுடைய ஆவி தொடர்புல இருக்குதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த பாதுகாப்பு இருக்குது. ஆமென். இப்ப நல்லா கவனிச்சுக்கீங்க, இந்த ஆத்துமாவையும் இந்த ஆவியும் என்ன பண்ணுது? ஆமென். டிஃபரன்ஷியேட் பண்ணி வரக்கூடிய பிரச்சனைகளை பகுத்தறிய செய்வதற்கு உதவி செய்யறது தான் இந்த ஆவியினுடைய வேலை. அல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஆத்மா கவலைகள்ல போகும்போது ஆவி உற்சாகம் உள்ளது. ஆவி
பைபிள் என்ன சொல்லுது? ஆவி உற்சாகம் உள்ளது. ஆமென். ஆனா ஆத்மா என்ன பண்ணிரும்? அது அப்படியே சோர்ந்து போய் உங்களை வந்து பாருங்க. இப்போ நீங்க தூங்கணும்னு முடிவு பண்ண உங்களுக்கு எப்படி தூக்கம் வந்துச்சு சொல்லுங்க பாக்க. நைட் 10 மணி ஆனா கரெக்டா எனக்கு தூக்கம் வந்துருது பாஸ்டர். எப்படிங்க இந்த தூக்கம் வருது? சரீரம் தூங்கல, நம்ம சோல் வந்து டயர்ட் ஆகும். அந்த சோல் டயர்ட் ஆகும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய பிரெயினுக்கு கமாண்ட் போயிடும். ஆட்டோமேட்டிக்கா அந்த சோலுக்கும் அந்த பாடிக்கும் கமாண்ட் போகிறதுனால ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்லீப்பிங் பொசிஷனுக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்ம போயிடுவோம். இது இயற்கை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு உன்னதமான காரியம். அல்லேலூயா. அப்ப தூக்கம் வரல, ரொம்ப நைட்டெல்லாம் படுத்துட்டு ஃபேனையே ஒரு அம்மா பார்த்துட்டு இருக்குதுன்னா அந்த அம்மாக்கு என்ன பிரச்சனைனா சரீரத்துல பிரச்சனை இல்லை, அந்த அம்மாக்கு என்ன பிரச்சனை? ஆமா, அப்புறம் ஃபேனை பார்த்துட்டே இருந்தேன். அதை நம்ம வேற ஏதாவது கண்டுபிடிக்க போகுது. ஏற்கனவே கரண்ட்டை கண்டுபிடிச்சிட்டான், ஃபேனை கண்டுபிடிச்சிட்டான், ஏசியை கண்டுபிடிச்சிட்டான், ஏர் கூலரை கண்டுபிடிச்சிட்டான், எல்லாமே கண்டுபிடிச்சிட்டான். இனியும் உட்கார்ந்து அந்த ஃபேனைய பார்த்து என்ன ஆக போகுது? அப்போ அந்த ஆத்மாவை ஊனிய கணக்கில் பிரிக்கிற மாதிரி ஆவிக்குரிய விஷயங்களையும் உலகத்துக்குரிய விஷயங்களில் இருந்தும் பிரித்து காட்டக்கூடிய ஒரு இடத்துல தான் இந்த வேத வசனம் இருக்குது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எங்க சந்தோஷம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சந்தோஷம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சரி, நீங்க கிறிஸ்தவங்க எவ்வளவு பேர் இருக்கிறீங்க? உங்க கரங்களை உயர்த்துங்க. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஆமென். இங்க ஆவிக்குரியவங்க எவ்வளவு பேர் இருக்கிறீங்க? ஆமென். நிறைய கைய காணோம். ஆமென். எங்க கிறிஸ்தவன்ற பேரு அந்தியோக்கியால, சரிங்களா, ரோட்ல போற 4 பேர் நம்மளை பார்த்து சொன்னதுதான் கிறிஸ்தவன்றது. இது வந்து காஸ்ட் சர்டிபிகேட் வாங்கறதுக்கு தான் உதவும். ஆமென். பக்கத்துல கை கொடு. கம்யூனிட்டி சர்டிபிகேட்டுக்கு உதவும். என்ன சார் சொல்றீங்க? கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு போகும்போது அப்ளிகேஷன்ல மதம் எழுதியிருப்பாங்க, ரிலீஜன். அந்த இடத்துல ஃபில் பண்றதுக்கு தான் இந்த அந்தியோக்கியா மக்கள் சொன்னது உதவும். புரியுதா? புரியலையா? அக்கா புரிஞ்ச புரியலையா? மேல கோச்சிக்கிட்டீங்களா? ஏப்பா நாங்களா பாரம்பரியமா 30-40 வருஷம் 50 வருஷம் 100 வருஷம் கிறிஸ்தவங்களா இருக்கிறோம். ஆமென். இவங்கெல்லாம் யாரு அப்படின்னா பெயர் அளவிலே, ஆமென், கட்டாயத்தின் பெயரில் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டு கிறிஸ்துவை பின்தொடர்கிறபடினால் இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். ஆனா நமக்கு பைபிள்ல கொடுக்கப்பட்ட டைட்டில் ஆவிக்குரியவன். இதுதான் உண்மையான டைட்டில். அப்ப ஆவிக்குரியவனா சகலவற்றையும் ஆராய்ந்து அறியணும், நிதானித்து அறியணும். ஆவிக்குரியவன் சகல, அந்த ஆவிக்குரியவனுக்குரிய குவாலிபிகேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் ஃபியூச்சர்ல பார்ப்போம். ஆமென். அப்போ நம்ம வேதத்தின்படி அந்த வசனத்தின்படி உள்ள போய் அந்த ஸ்பிரிச்சுவல் மேன நீங்க ஒரு டிரான்ஸ்பர்மேஷனுக்கு வரணும், ஒரு மறுரூபத்துக்கு நீங்க வரணும். ஆமென். அல்லேலூயா. எங்க அப்பா எனக்கு கிறிஸ்தவரா பேர் வச்சார், அமுல் ராஜ் அப்படின்னு. ஆமென். கம்யூனிட்டி சர்டிபிகேட்ல போட்டாங்க கிறிஸ்டியன், கன்வெர்டட் கிறிஸ்டியன். ஆமென். அது கன்ஃபியூஸ்டு கிறிஸ்டியன் போட்டிருந்தா இன்னும் கரெக்டா இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன் அவன் கிறிஸ்தவன் ஆனான்னு அவனுக்கே தெரியாது. ஆமென். ஏதோ ஒண்ணு எல்லாரும் சர்ச்சுக்கு போறாங்க, 10-11 பைபிளை தூக்கிட்டு போறான், அவ்வளவுதான். So it's not a converted Christian, he confused Christian. ஆமென். இன்னைக்கு இதை தான் உலகம் பிடிச்சிட்டு நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணுது. ஆனா ஆவிக்குரியவன்றவன் அப்படிப்பட்டவன் அல்ல. ஆவிக்குரியவன்றவன் இந்த எல்லா விஷயத்தையும் கடந்து வரக்கூடியவன். அதான் அவங்க சொல்றாரு பாருங்க. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அந்த வசனம் உள்ள போகும் பொழுது இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கக்கூடியது. ஆமென். நல்ல கவனிங்க. சைக்கலாஜிக்கல் என்ன சொல்லலாம், இக்னைட்டிங் அப்படின்னு சொல்லுவேன், அல்லது டிஃபரன்சியேஷன் சொல்லுவேன். ஆமென். கன்ஃபியூஷன். இன்னைக்கு கன்ஃபியூஷன் எங்க வருது சொல்லுங்க பார்க்கலாம். குழப்பம் என்பது எங்க வருது? எங்க குழப்பம்? கொஞ்ச நேரம் வெயில்ல நின்றுட்டு மூளை உருகி போய் நமக்கு குழப்பம் வருதா? இல்ல, அப்படி இல்லை. ஆமென். மூளையில டிஸ்டர்ப் வந்தா மயக்கம் தான் வரும். குழப்பம் எப்போ வரும் அப்படின்னா இந்த எண்ணங்கள், நினைவுகள். அல்லேலூயா. இந்த எத்தனை பேருக்கு எண்ணங்கள் இருக்கு, நினைவுகள் இருக்கு? நினைவு எண்ணம் இருக்கிறவங்க மட்டும் கரங்களை உயர்த்துங்க. இல்லையா? அது இல்லையா அக்கா? அது இல்லைன்னா அவர் வந்து கோமா ஸ்டேஜ், மாமா கோமாக்கு போயிட்டாருன்னு அர்த்தம். எண்ணமும் நினைவும் இருக்கணும், எல்லா மனுஷனுக்கு இருக்கும். ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய எதிரி எது இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? உலகத்திலேயே
நீங்க நினைக்கிற மாதிரி பேய் பிசாசெல்லாம் வந்து சும்மா கருப்பு கருப்பா நின்னுட்டு, பல்லெல்லாம் நீட்டமா நின்னுட்டு, கொம்பெல்லாம் பெருசா நீட்டிக்கிட்டு, ஆமென், சினிமால வர மாதிரி புகை விட்டு நரி ஊழ விட, ஓகேங்களா, அப்படியே ஆந்த வந்து கண்ணை முழிச்சு பார்க்க, ஒவ்வாள் தலையில தொங்க, பழைய ஒரு பாலடைஞ்ச வீடை காட்ட, இல்லையா? இப்படி எல்லாம் நீங்க வந்து சினிமா பார்த்து கெட்டு போயிட்டீங்க. ஆமென். நமக்கு ஒரிஜினல் எனிமியே யாருன்னா நம்ம மைண்ட், நம்ம எண்ணங்கள், நம்முடைய நினைவுகள். அல்லேலூயா. இந்த நினைவுகள் நடந்தத இன்னும் இதுக்கு ஒரு 2 மெசேஜ் பேசியிருக்கேன் நம்ம JHM மீடியால. ஆமென். அதான் ஞாபக மறதியின் ஆசீர்வாதங்கள்னு ஒரு தலைப்பு. என்னதுங்க? பக்கத்துல கை கொடுத்து சொல்லு. அட நானே ஞாபக சக்திக்காக ஜெபிச்சுட்டு இருக்கிறேன், எக்ஸாம்ல நல்லா பாஸ் பண்ணணும். எல்லா விசுவாசியும் வந்து பாஸ்டர் கிட்ட எதுக்கு தெரியுமா ஜெபிக்கு? ஆண்டவரே பாஸ்டர் எனக்கா ஜெபம் பண்ணுங்க, எனக்கு எல்லாம் மறந்து போகுது அப்படின்னு. ஆனா எது மறந்து போகல? மாமியார் பண்ண கொடுமை மறந்து போகல, புருஷன் பண்ண கொடுமை மறந்து போகல, நம்ம கூட வேலை செய்யறவங்க நமக்கு பண்ண துரோகங்க நமக்கு மறந்து போகல. கரெக்டா இல்லையா? நம்ம சபையில பக்கத்துல உட்கார்ற அக்கா நம்மளை பத்தி புறம் பேசிச்ச, அது இன்னும் நமக்கு மறக்கல. கரெக்டா இல்லைங்களா? அப்ப ஞாபகம் மறதியும் ஒரு கிறிஸ்தவனுக்கு வேணும்னு பேசியிருக்கேன். எதை மறக்கணும், எதை நினைக்கணும்ன்ற அறிவே இன்னைக்கு கிறிஸ்தவனுக்கு இல்லையே அப்படின்னு தான் எனக்கு ஒரு ஃபீலிங். எனக்கு இருக்க, உங்களுக்கு இருந்தா ஓகே. ஆமென் சொல்லுங்க சார். புரியுதுங்களா சார்? படுத்தோன்னே நான் போய் நிம்மதியா தூங்கிடும். என் ஒய்ஃப் அடிக்கடி கேட்கும், என்னம்மா உனக்கு என்ன கவலை, படுத்தோன்னு தூங்கிடுற அப்படின்னு. அதோட சீக்கிரட் என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? அப்போதைக்கு அப்ப எல்லாத்தையும் மன்னிச்சு கை கழுவி விட்டுட்டு வந்துட வேண்டியது. அந்த மனசுல வச்சீங்கன்னா அடுத்த செகண்ட் அன்னைக்கு நைட் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிடும். 1 மாசம் 1 வருஷம் உங்களால மன்னிக்க முடியல. ஆமென். ஞாபக சக்தியின் ஆசீர்வாதங்கள், ஞாபக மறதியின் ஆசீர்வாதங்கள்னு 2 டைட்டில் பேசியிருக்கேன். கண்டிப்பா எல்லா கிறிஸ்தவங்களும் கேட்டா நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆமென். பாவம் எல்லா பாஸ்டர் வந்து உங்க ஞாபக சக்திக்காக ஜெபிச்சுட்டு போயிருப்பாங்க. நான் கொஞ்சம் ஞாபக மறதிக்காக ஜெபிக்கிறேன். சபையில ஏதோ ஒரு சங்கடம் இருக்கும், போதகர் மேல ஏதோ ஒரு சங்கடம் இருக்கும், ஊழியக்காரங்க மேல ஏதோ ஒரு சங்கடம் இருக்கும். இது எல்லாம் மறக்காம வச்சு 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 ஒரு புது சேனலே ஆரம்பிச்சு ஓபன் பண்ணி பேசி பேசி என்ன பாவம். உண்மையிலேயே சொல்ல போனா இந்த ஞாபக மறதி வந்துட்டா ஒரு பெரிய ஆசீர்வாத தேசத்துக்கு காத்திருக்குது. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எங்க அரசியல்வாதிக்கு இருக்குங்க இந்த ஆசீர்வாதம், அரசியல்வாதிக்கு இருக்குங்க. இந்த எலெக்ஷன்ல கண்ணாபிலன் திட்டிக்குவாங்க, அடுத்த எலெக்ஷன்ல கை கோத்து நின்னு அப்படி நிப்பாங்க போர்ஸ் கொடுத்து. இதுதாங்க ஆவிக்குரிய பேர் வச்சிருக்கிற கிறிஸ்தவன் பேர் வச்சிருக்கிற நம்ம ஆட்கள் தாங்க இல்லைங்க. வெக்கத்தை விட்டு சொல்ல போனா பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க. எக்கா நியாயமா? வேணா நான் சொல்றது சரியா சரியில்லையான்னு 2026 எலெக்ஷன் வருது பாருங்க. ஆமென். உண்மையா தான் சொல்றேன், பிராக்டிக்கலா சொல்றேன். ஆமென். மன்னிப்போம், மறப்போம், இல்லையா? அடுத்த லெவல்ல அப்பதான் நீங்க வளருவீங்க, அடுத்த கட்டத்தை நோக்கி வளருவீங்க. சாட்டனுடைய ட்ரிக் என்ன தெரியுமா? இந்த எண்ணங்களையும் நினைவுகளையும் உங்களை வந்து என்ன பண்ணணும்னா பேட்டில் ஃபீல்டா மாத்திரும். அதனால்தான் ஜாய்ஸ் மேயர் அம்மா வந்து சிந்தனை என்னும் போர்க்களம்னு ஒரு புத்தகம் எழுதுறாங்க. மைண்ட் தான் வந்து பேட்டில் ஃபீல்டு, டெபிளுடைய பிளே கிரவுண்ட் அதுதான். வெள்ளக்காரன் சிம்பிளா சொல்லிட்டான். ஆமென். அந்த காலத்திலே சொல்லிட்டான். என்னன்னு சொன்னா? ஆமென். அல்லேலூயா. மைண்ட் தான் டெவில். மைண்ட் இஸ் த, அதாவது ஐடியல் மைண்ட் இஸ் த டெவில்ஸ் ஒர்க் ஷாப் அப்படின்னு போனான். என்னது? அதுக்கு என்ன பொருளுங்க? ஆமா, சும்மா எதுவுமே யோசிக்காம, நல்ல விஷயத்தை யோசிக்காம எல்லாத்தையும் மைண்ட் போட்டு குழப்பிட்டு அப்படியே உட்கார்ந்துருக்கான் பாருங்க. இன்னைக்கு ஒரு சர்வே எடுக்கலாம் பிரதர். சபையை உடைக்கிற ஆளுங்க, குடும்பத்தை உடைக்கிற ஆளுங்க, ஊழியங்களை உடைக்கிற ஆளுங்க, இந்த தேசத்தையே தலைகளை மாத்துற ஆளுங்க, புரட்சியாளர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா, புரட்சியாளர்கள்னா நல்லதுக்கு இல்ல, கெட்டதுக்கு. ஓகே, இப்படி வரக்கூடிய ஆட்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா, சேட்டனுடைய இன்ஸ்ட்ருமெண்டா இன்னைக்கு உலகம் முழுசு பயன்படுத்தப்படுற ஆட்கள் யாருன்னா இந்த கன்ஃபியூஸ்டு பீப்புள். அதாவது ஒரு ஸ்டேபிள் மைண்ட்ல நின்னு வகையறுக்கக்கூடிய, வகையறுத்தல் அப்படின்னா டிசைனிங், பகுத்தறிவு. பக்கத்துல கை குடிச்சு, பகுத்தறிவு. பகுத்தறிவு, எது சரி, எது நன்மை, எது தீமை, அது தனி மெசேஜா கொடுக்கணும்.
ஆமென். அப்ப அந்த பகுத்தறிவு உங்களுக்கு புரியும். அல்லேலூயா. அப்ப டிசர்னிங்க தனியா ஒரு நாள் பேசுறேன், முடிஞ்சா நாளை இல்ல நாளை மறுநாள் கூட நம்ம பார்ப்போம். அப்போ ரெண்டையும் வகையறுக்கக்கூடிய இடத்துல இந்த வேர்ட் ஆஃப் காட வச்சிருக்கிறார். இப்ப இந்த ஒரு வேர்ட் ஆஃப் காட சரியா புரிஞ்சிட்டாலே நீங்க நல்லா கவனிங்க, அது ஜீவனை கொடுத்து வல்லமையை கொடுத்து ஆவி ஆத்மாவை செப்பரேட் பண்ணி அந்த உள்ளுக்குள்ள எந்த டிஸ்டர்பன்ஸ் ஆத்மாவுக்கு வராதபடி ஆவியானவரோட தொடர்புல வச்சு உங்களை காப்பாற்றி உங்க எண்ணங்கள் நினைவுகளை சரியா ஒருமுகப்படுத்தி அந்த பேட்டில் ஃபீல்ட்ல இருந்து உங்களை வெளியே கொண்டு வந்து உங்களை ஆசீர்வாதத்துக்கு நேரா நடத்தக்கூடிய சக்தி இந்த வேத வசனத்துக்கு இருக்கு. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சோ ரொம்ப சிம்பிள்ங்க. அப்ப நீங்க கேட்கலாம், பாஸ்டர் எனக்கு பைபிள் படிச்சா புரியவே மாட்டேன். உங்களுக்கு முதல்ல எது புரியும் அது சொல்லுங்க. ஆமென். முதல்ல உங்களுக்கு எது புரிஞ்சது? எதையாவது இந்த உலகத்தில் நீங்க புரிஞ்சு செஞ்சிருக்கீங்களா, புரியாம செஞ்சிருக்கீங்களா? அதிகமான நேரம் நம்ம வாழ்க்கையில தெரியாம ஏதோ ஒண்ணு செஞ்சுதான் அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? உங்களுக்கு எத்தனை பேர் சைக்கிள் ஓட்ட தெரிந்து அதுக்கப்புறம் பைக் ஓட்டுனீங்க? ஆமென். அல்லேலூயா. ஆனா சைக்கிள் ஓட்ட தெரிந்ததுக்கு அப்புறம் தான் நான் சைக்கிள் ஓட்டினேன்னு சொன்னவங்க மட்டும் கைகளை தூக்குங்க. பாஸ்டர் மட்டும் தான் கை தூக்குறாரு. ஆமென். இல்லையா? சைக்கிள் ஓட்ட பழக சொன்னாங்க, நம்ம பேரண்ட்ஸ் சொன்னாங்க. பிடிச்சி அந்த காலத்துல குரங்கு பெடல்னு சொல்லுவோம். என்ன பெடல்? ஆமா, இதுக்கு பேர் குரங்கு பெடல். சைடுல காலை விட்டு ஓட்டுவான். ஆமென். அது ஏன்னா தெரியல, இப்பவுமே அப்படிதான் ஓட்டுறான். பைக்லயுமே இப்படிதான் உட்கார்ந்துட்டு ஓட்டுறான். ஆமென். அவனுக்கு அது மாறல. அடல் அன்னைக்கு பாக்குறேன், ஒருத்தர் டெம்போ ஓட்டுறாரு, டெம்போ டிராவலர், அவருமே இப்படிதான் உட்கார்ந்துட்டு ஓட்டுறாரு வண்டியில. ஆமென். அல்லேலூயா. இந்த உலகத்துல எதுவுமே நம்ம தெரிஞ்சு செய்யல, ஏதோ பழகிக்கிட்டோம், போக போக பழகிக்கிட்டோம். அதே மாதிரிதான் பைபிள் வசனங்களும். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வாத்தியார் இங்க இருக்கார், அவருக்கு ஒரு விஷயம், சார் வாத்தியார் சொல்றார், தம்பி நல்லா படிக்கணும், நீ இருங்க பாஸ்டர், இருங்க சார், நான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் பாஸ் பண்ணிடுறேன் அப்புறம் படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னவன் யாராவது இருக்கானா? ஆமென். அப்ப படிச்சாதான் அவன் என்ன ஆவான்? எக்ஸாம் பாஸ் ஆவான் இல்லையா? அப்ப படிக்கும் போது எடுத்தோன்னு அவனுக்கு தெரியா, அவங்க பிசிடின்னு குழந்தையில இருந்து நம்ம ஆசிரியர்கள் கைப்பிடிச்சு நமக்கு சொல்லி கொடுத்தாங்க இல்லையா? ஆமென். அப்போ முதல் நீங்க சமைச்சீங்க, எப்படி சமைச்சீங்க? ஆமா, முதல் சமையல். நீங்க எதுவுமே யோசிக்க வேண்டாம், முதல் சமையல் எதுங்க? உங்க வீட்டுல முதல் சமையல் உங்க கணவருக்கு கல்யாணமான நீங்க என்ன செஞ்சு கொடுத்தீங்க? ஆமென். கண்டிப்பா நான் சொல்றேன், ஏதோ ஒன்று மிராக்கிள் பண்ணிருப்பீங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். ஆமென். ஆனா அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை மாற்றி கொஞ்சம் கொஞ்சமா ப்ரிப்பேர் பண்ணி நம்ம அந்த வேத வசனங்களை எப்படி படிக்கிறோமோ அதே மாதிரி தான் வாழ்க்கையில் எல்லா பாடமும் படிச்சுட்டு வரோம். ஓகே, அல்லேலூயா. அப்போ ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல படிக்கும் போது நமக்கு கொஞ்சம் குறையா தெரியும், புரியாத மாதிரி தெரியும். அது இன்னும் கொஞ்சம் நல்லா படிக்கணும். புரியாத மாதிரி தெரியுது, இன்னும் நல்லா படிக்கிறோம். புரியாத மாதிரி தெரியுது, இன்னும் கொஞ்சம் நல்லா படிக்கிறோம். ஆமென். இத வசனத்தை திரும்ப 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 நீங்க நீதிமொழிகளுக்கு வாங்க, அங்க ஒரு வசனத்தை உங்களுக்கு அடையாளப்படுத்துறேன். நீங்க நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா இந்த வசனத்தினுடைய தன்மையை நான் இன்னும் விளக்க ஆசைப்படுகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சந்தோஷமா சந்தோஷமா சொல்லுங்க. பக்கத்துல இருக்கிறவங்க கை கொடுத்து சொல்லுங்க அல்லேலூயா. 20ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். ஆமென். கவனி, செவிய சாய்த்து விடு, இருப்பதாக காத்துக்கொள், அண்டர்லைன் பண்ணுங்க, ஜீவனும் ஆரோக்கியமும். அண்டர்லைன் பண்ணுங்க, ஜீவனும் ஆரோக்கியம். அல்லேலூயா. Healthy life and also long life. Amen. Healthy and long life. பக்கத்துல கை கொடுத்து சொல்லு, healthy and long life. Hallelujah. Hallelujah. ஆரோக்கியம் அப்படின்னா, ஆரோக்கியம், என் பேர் ஆரோக்கிய அமல்ராஜ். ஆமென். என் பேர்லயே ஆரோக்கியம் இருக்குது. எங்க அப்பா அந்த காலத்துல ஏன் வச்சார் தெரியல, பட் வச்சுட்டார். பரவாயில்ல, கேள்வி கேட்க முடியாது. ஓகே. ஆனா
இந்த ஹெல்த்துக்காக தான் இன்னைக்கு உலகமே ஓடிக்கிட்டு இருக்குது. ஆமென். ஐயோ, என்னால இப்ப யூடியூப் திறந்தாலே முதல்ல யாரோ ஒரு டாக்டர் பேசுவாங்க. ஆமென். இப்போ ஒரு டாக்டர் என்ன சொல்றாரு, இது சாப்பிடலான்றார். அடுத்த டாக்டர் அடுத்த வீடியோல பார்த்தா அது சாப்பிடக்கூடாதுன்றார். ஆமென். இப்படி வரிசையா இந்த ஹெல்த் டிப்ஸ் பேசி 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 இப்ப என்ன ஆயிட்டாங்க மக்கள் எல்லாம் அப்படின்னா ரொம்ப வித்தியாசமாயிட்டாங்க. பாவம், ஒருத்தன் ஜீரகத்தை சாப்பிட்டுட்டு இருக்கிறான், ஒருத்தன் சோம்ப சாப்பிட்டுட்டு இருக்கிறான், ஒருத்தன் ஒன்னு சாப்பிட்டுட்டு இருக்கிறான். ஆமென். ஹல்லேலூயா. ஒருத்தர் வெந்தயத்தை தனியா சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு, ஒருத்தர் கருவேப்பிலையை தனியா பறிச்சு சாப்பிடுறாரு, ஒருத்தர் இலை செடி என்ன கடை. இப்ப பார்த்தா ரொம்ப அவேர்னஸ் ஓவரா ஆகி போய் ஆமென் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆக மொத்தம் ஒருத்தர் முட்டை சாப்பிடலான்றாரு, ஒருத்தர் சாப்பிடக்கூடாது, ஒருத்தர் வெள்ளையை மட்டும் சாப்பிடுன்றார், ஒருத்தர் மஞ்சளை விட்டுண்டார், இன்னொரு சில மஞ்சளை சாப்பிட்டு வெள்ளையா விட்டுன்றார், ஒரு ஆள் சொல்றாரு கோழியே சரியில்லை, அதனால முட்டையும் சரியிருக்காது, எல்லாத்தையும் விட்டு தள்ள அப்படின்றார். என்னன்னா மக்கள் இதே கன்ஃபியூஷன் தான் இப்ப பைபிள் படிக்கிறதுல இருக்குது. ஆமென். யூடியூப திறந்தா ஒருத்தர் ஒரு பிரசங்கம், ஒரு மாதிரியான பிரசங்கம், விதவிதமான பிரசங்கம். எதை படிக்கிறது, எதை விடுறது, இது உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். ஆமென் சொல்லுங்க. இது ஜீவன், இது சக்தி உள்ளது. இது என்ன பண்ணணுமா, 3 ஆக்ஷன் இருக்குது அதுக்குள்ள. ஒன்னு, ஆமென், கவனி, செவிசாய், காத்துக்கொள். சொல்லுங்க பார்க்கலாம். செவிசாய், காத்துக்கொள். ஆமென். அண்டர்லைன் பண்ணிக்கங்க. ஒரு வேர்ட் ஆஃப் காட் படிக்கும் போது அந்த வேர்ட் ஆஃப் காட் நமக்கு ஜீவனா மாறணும், வல்லமையா மாறணும் அப்படின்னா அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. என்ன பண்ணணும்? ஆமென். கவனிக்கணும். லிசனிங். அல்லேலூயா. இன்னைக்கு அந்த கவன சிதறல் என்பது நம்ம கிட்ட இருக்கும். எப்படி கவன சிதறல்? நம்ம ஒரே நேரத்தில் 10 வேலையை யோசிச்சுட்டு இருப்போம் உட்காந்து. இப்ப பாருங்க, இங்கதான் உட்கார்ந்து இருக்கிறோம், எப்படா முடிப்பாரோ, இவ்வளவு ஸ்பீடா போயிட்டு இருக்காரு, ஃபர்ஸ்ட் டேவே இவர் இவ்வளவு ஸ்பீடா இருக்காரு, இன்னும் செகண்ட் டே தேர்ட் டேல எப்படி இருக்கும், இன்னும் நல்லா போறோம், உள்ள போக போறோம். ஆமென். அதனால கவலைப்படாதீங்க. அப்போ வேர்ட் ஆஃப் காட் மேல அந்த தாகம், அதை கவனித்து அதை என்ன பண்ணணும்? செவி சாய்த்து எல்லாத்துக்கும் மேல கடைசியா அது உன் இருதயத்திலிருந்து பிரியாதபடி நீங்கள் அதை காத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. 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 ஆமென். ஆமென். உங்களில் எத்தனை பேர் உங்கள் மொபைல் போனை மறந்து வீட்டில் வச்சுட்டு வந்துட்டீங்க? கரங்களை உயர்த்துங்க. தேங்க்யூ. இந்த ஞாபகம் வசனத்தை காத்து கொள்றதுல இருந்தா மேட்ரு முடிஞ்சு, அவ்வளவுதான். அதுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறோம்? இது ரொம்ப முக்கியமான பொருள். என் கொண்டு வரலன்னு நினைக்கிறேன், நான் தான் விட்டு வந்துட்டேன் ரூம்ல, பரவாயில்ல. அது ரொம்ப முக்கியமான பொருள், கம்யூனிகேட் பண்றதுக்கு ரொம்ப முக்கியமான பொருள், ஆபத்து அவசரத்துக்கு உதவுற பொருள். இதெல்லாம் இருக்கிறதுனால இப்ப பேடிஎம் அது இதெல்லாம் வந்துருச்சு. அதுலயே நம்ம என்ன பண்றோம்? பணம் கொடுக்கிறோம், கடன் வாங்குறோம், கடன்காரனாவும் ஆக்குது இப்ப நம்மள அது. ஆமென். ஒரு பக்கம் அதுலயே பிசினஸ் பண்றோம். மொபைல் போன் டோட்டலி எல்லாத்துக்குமே பயன்படுது. சந்தோஷம். அதுக்கு எப்படி ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதை மறக்காம எடுத்து பாக்கெட்ல போடுறோம். ஒருவேளை கிளம்பி பைக் எடுத்துட்டா கூட இரு மொபைல விட்டுட்டு வந்துட்டு உள்ள போய் திரும்பி என்ன பண்ணுது? ஆமென். பாத்ரூம்ல வச்சு மறந்தது. ஆமென். அதை போய் எடுத்துன்னு அந்த காலத்துல லேண்ட்லைனை பாத்ரூம்க்கு தூக்கிட்டு போக முடியாது. புரிஞ்சா உங்களுக்கு? கரெக்டா இல்லைங்களா? ஆமா. அந்த காலத்துல ஒண்ணுமே பண்ண முடியாது. ரிங் அடிச்சாலே யாராவது சொல்லுவாங்க, இருங்க ஐயா 5 நிமிஷம் கழிச்சு பேசுவார். இப்ப குளிச்சுட்டு இருக்கும் போதே பேசுறார், இருங்க வந்துடுறேன் 5 நிமிஷம் நான் குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்றார். புரியுதா உங்களுக்கு? எந்த அளவுக்கு அட்வான்ஸா மாறிட்டோம் பாத்தீங்களா? ஆமென். இந்த முக்கியத்துவத்தை வசனத்துக்கு கொடுத்திருந்தார். ஆமென். நம்ம எந்த லெவல்ல மாறி இருப்போம், எந்த அளவுக்கு வித்தியாசம் வந்திருக்கும் அப்படின்னு நம்ம இன்னைக்கு கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாது. அந்த உயர்வையும் அந்த மேன்மையும் நம்ம அடைஞ்சிருப்போம். ஆமென். அப்ப அது காத்து கொள்ளணும். அல்லேலூயா சொல்லுங்க. என்ன பண்ணணும்? கவனிக்கணும், காதை கொடுத்து கேட்கணும், இருதயத்துல வச்சு காத்து கொள்ளணும். அல்லேலூயா. நெல்லை ஜெபராஜன் ஒரு ஐயா இருந்தார். ஆமென். ஐயாக்களை தெரியும், பழைய ஊழியர். ஒரு
30 வருஷத்துக்கு முன்னால் நினைக்கிறேன், நான் ஒரு வாலிபனா இருக்குமா எங்க சபையில வந்து யாக்கோப்பு 3ஆம் அதிகாரத்துல நாம் அநேக காரியங்களில் தவறுகிறோம் அப்படின்னு ஒரு பிரசங்கம் பண்றார். அந்த பிரசங்கம் என்னை தொட்டது. இன்னைக்கு வரைக்கும் 30 வருஷம் ஆயிடுச்சு. ஐயா கூட கடந்து போயிருப்பாங்க இன்னைக்கு அந்த ஊழியத்தை செய்த பரிசுத்தவான். ஆனாலும் ஸ்டில் தட் வேர்ட் என் இருதயத்துல துணிச்சிட்டு தான் இருக்குது இல்லையா? இதான் காத்து கொள்றது. ஆமென். எப்பவுமே நம்ம எந்த விஷயத்துல தவறிடக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு பிரசங்கம் இன்னைக்கு வரைக்கும் இருதயத்துல பதிஞ்சிருக்கு. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு வரைக்கும் அது என்ன வாழ வைக்குது, இன்னைக்கு வரைக்கும் அது என்ன நடத்துது. இந்த மாதிரி பல பரிசுத்தவான்கள் சொன்ன நிறைய வசனங்கள் இன்னைக்கு வரைக்கும் இருதயத்துக்குள்ள பதிஞ்சிருக்கிறதுனாலதான் என்னுடைய ஊழியம் ரொம்ப சிறப்பா மகிமையா போயிட்டு இருக்குது. அல்லேலூயா. சரியான டெலிவரன்ஸ். போன மாசம்லாம் நடந்த, போன 2 வாரத்துக்கு முன்னாடி நடந்த கூட்டங்கள்லாம் வட இந்தியாவில் நீங்க பார்க்கணும். அந்த மாதிரியான காட்சிகள்லாம் எத்தனை விடுதலை, எத்தனை மக்கள், 140 கோடி மக்கள் கட்டப்பட்ட நிலைமையில தான் இருக்காங்க. அருமையான ஒரு டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி இருக்குது, காத்திருக்கு. ஹீலிங் மினிஸ்ட்ரி இருக்குது, நல்ல காஸ்பல் மினிஸ்ட்ரி இருக்குது, நல்ல சர்ச் மினிஸ்ட்ரி, அப்போஸ்டலிக் மினிஸ்ட்ரி காட் நமக்குன்னு வச்சிருக்கிறார். இறங்கி உள்ள போய் ஃபீல்டுல ஒர்க் பண்றதுக்கு தான் ஆட்கள் இல்ல. காரணம் என்னன்னா, நமக்கு இந்த பைபிள் வந்து இன்னும் புரியலைங்க சிஸ்டர். ஆமென். சும்மா படிக்கிறோம் அவ்வளவுதான். நம்ம டைட்டில் பார்த்துட்டே போய்கிட்டு இருக்கிறோம். ஆமென். ரொம்ப இன்ட்ரெஸ்டா படிப்பான் பைபிள். ஆதியாகமம் சூப்பரா படிப்பான், ஏன்னா நல்ல கதை அதுல. ஆமென். அப்புறம் யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் வரைக்கும் படிப்பான். அதுக்கப்புறம் அது வந்து பெருசா தெரியாது, ஏன்னா அதுல நிறைய ரிச்சுவல்ஸ் இல்லாம லா விஷயமான சட்ட ரீதியான காரியங்கள்லாம் வந்துடும். ஆமென். அப்புறம் என்னாகமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் டச் பண்ணுவார். லேவியராகவும் சுத்தமா தொட மாட்டார். அதுக்கப்புறம் அப்படியே நேரா போவார். அதுக்கப்புறம் அவருக்கு ரொம்ப பிடிச்சது 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் 1 சாமுவேல் 2 சாமுவேல் அந்த லெவலுக்கு போயிடுவார். அது முடிச்ச உடனே எஸ்தர் வரைக்கும் வருவார். நெகேமியா கூட பாத்தீங்கன்னா ஒரு 7-8 அதிகாரம் வரைக்கும் தான் படிப்பார். ஏன்னா அதுக்கப்புறம் அதுல ஃபுல்லா குரோனாலஜிக்கல் ஆர்டர் எல்லாம், அந்த பேரு வரிசை அட்டவணை அது இதெல்லாம் இருக்கும். அதனால அதெல்லாம் அவளுக்கு பிடிமானம் இருக்கு. அப்புறம் யோபு படிப்பார். யோபு 2 அதிகாரம் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் போர் அடிச்சிடும். அதோட 42ஆம் அதிகாரத்துக்கு போயிடுவார். இடையில இருக்கிறது ஒன்னும் புரியாது. அதுக்கு அடுத்தது நேரம் எங்க போவார்? சங்கீதத்துக்கு போவார். சங்கீதத்தை நல்லா படிப்பாங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப ஈஸியா, அது அப்படியே லட்டு மாதிரி அப்படியே உள்ள போறதுனால சுவையா இருக்கு. ஏன்னா அது வாக்குத்தத்தம் நிறைய இருக்கனால அது யூஸ் ஆகும். ஏசியா தீர்க்க தரிசன புஸ்தகம்லாம் ஒன்லி 40 அதிகாரத்துக்கு மேலதான் நம்மால் ஏசியா தீர்க்க தரிசன புத்தகத்தையே தொடுவான். ஆமென். அதோட சரி, எரேமியால 1-2 அதிகாரம் தான். எசேக்கியேல் அது இது இந்த மைனர் ப்ராப்பர்ட்ஸ் எல்லாம். தானியேல் கொஞ்சம் படிப்பேன், ஏன்னா தானியேல்ல கொஞ்சம் கதை. நம்ம ஆட்களுக்கு கதைன்னா ரொம்ப பிடிக்கும், அவ்வளவுதான். அதோட மத்தேயுக்கு வருவோம். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம்லாம் கிடையாது. டைரக்டா கொஞ்சம் அப்படி படிப்பான். யோவான் வரைக்கும் வருவான். ரோமர் அப்படி விட்டுருவான். அவ்வளவுதான். அப்படி கொஞ்சம் வெளிப்படுத்தின விசேஷம் ஏன்னா தெரிஞ்சுக்கணும். அடிக்கடி சபையில பேசுறாங்க, வேற வழி இல்லை. அதனால அதை பத்தி ஏதாவது தெரிஞ்சு வருவாராமா. எப்படியோ வருவார், பஸ் ஏதாவது ஏறி வருவார் போல இருக்குது, பார்ப்போம் அப்படின்னு அது கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிருப்பான். இவ்வளவுதான் கிறிஸ்தவம். ஆமென். இல்ல, அதுக்குள்ள இருக்கிற ஆழங்களை போய் அறிந்து தெரிந்து கொள்ள. ஏன்னா அது உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். சிஸ்டர் நீங்க சொல்லுங்க, உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். தலை முதல் கால் வரை என்னுடைய எல்லா ஆர்கன்ஸையும் சரியா ஃபங்க்ஷனிங் பண்ணக்கூடிய சக்தி இந்த வேர்ட் ஆஃப் காடுக்கு இருக்குன்னு நான் நம்புறேன். அல்லேலூயா. நிறைய பேர் கேட்பாங்க, சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் என்ன, சுகத்தினுடைய ரகசியம் என்ன? வேர்ட் ஆஃப் காட். அல்லேலூயா. ஆல்வேஸ் த வேர்ட் ஆஃப் காட். ஆமென். Reading the word of God, hearing the word of God, listening the word of God, keep in your heart always. எப்பவும் அதை உன் இருதயத்துல பதிந்து வைத்துக்கொள். ஒரு வசனத்தை நீங்க வாசிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 19க்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு நாங்க அருமையா ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புறேன். ஆமென். சங்கீதம் 19ல கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது பாருங்க. 7ஆம் வசனத்தை வாசிங்க சிஸ்டர். சிஸ்டர், குறைவற்றதும் அண்டர்லைன் பண்ணுங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், ஆத்மாவையும் ஆவியும் பிரித்து இந்த ஆத்மாவை உயிர்ப்பிக்க கூடியது. இந்த உயிர் அண்டர்லைன் பண்ணுங்க சிஸ்டர். உயிர் தரக்கூடியது. ஆமென். செத்து போன ஆத்மாவுக்கும்
இந்த செத்து போன ஆத்மா யாரு? டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்னால டோட்டலா ஒண்ணுமே இல்லாம ஆயிடுவாங்க. ஒரு சில குடும்பம்லாம் அவங்களாம் சைக்கலாஜிக்கலா மாத்திரை மருந்து சாப்பிட்டு சளைச்சு போய் வாழ்க்கையில மேலவே வர முடியாத நிலைமைக்கு வந்துருவாங்க. அப்படிப்பட்ட ஆத்மாக்களுக்கு இந்த வேர்ட் ஆஃப் காட் தான் ஜீவன். வேர்ட் ஆஃப் காட் தான் ஜீவன். அல்லேலூயா, ஆமென். இந்த வேர்ட் ஆஃப் காட் நம்ம குழந்தைங்களுக்கு எல்லாம் நம்ம சொல்லி கொடுக்கிறோமா? பைபிள் நம்ம சண்டே கிளாஸ் குழந்தைகளை அனுப்புறோன்றவங்க மட்டும் உங்க கரங்களை உயர்த்துங்க. சண்டே கிளாஸ் நம்ம குழந்தைகளை அனுப்புறோம் இல்லையா? படிக்கிறாங்களா உங்க குழந்தைங்களா? பைபிள் படிக்கிறாங்களா? ஆமென். என்னங்கம்மா படிக்கிறாங்க? பெருசாயிட்டாங்களா? படிச்சே பெருசாயிட்டாங்களா? ஆமென். அல்லேலூயா. கணக்கு வரலன்னு சொல்லி கணக்குக்கு ஒரு வாத்தியாரை வச்சு டியூஷன் வச்சிங்க. சயின்ஸ் வரலன்னு சொல்லி சயின்ஸுக்கு தனியா டியூஷன் வச்சிங்களா? வைக்கலையா? என் பிள்ளைக்கு ஒழுங்கா பைபிள் படிக்க வரலன்னு இது வரைக்கும் யாராவது ஒரு நல்ல பைபிள் ஸ்காலரை கூப்பிட்டு என் வீட்டுல வேத பாடத்தை இடையில எங்க சர்ச்சில் ஒரு வேத பாடம் நடக்குதுல போய் அட்டன் பண்ணனே கலந்துக்கிட்டாங்க. ஐயா, நீங்க எவ்வளவு வருஷம் ஊழிய அனுபவமையா? உங்களுக்கு ஊழியம் எவ்வளவு வருஷம் அனுபவம்? 35 வருஷத்துல அப்படி ஒரு ஆத்மாவை நீங்க பார்த்திருக்கீங்களா ஐயா? ஒரு நாளாவது போதகர் வீட்டு கதவை தட்டி, அண்ணன் இந்த வசனத்துக்கு கொஞ்சம் விளக்கம் தெரியல, இதுக்கு என்னன்னு சொல்லுங்கோ அப்படின்னு கேட்ட விசுவாசி எங்கேயா பார்த்திருக்குமாயா? இருக்காங்க. அந்த காலத்துல இருந்தாங்கய்யா. அதெல்லாம் ஊழியக்கார் பேசும்போது காலுக்கு கீழேயே உட்கார்ந்து இருப்பாங்க. ஆமா, அண்ணன் பேசுங்க, ஐயா பேசுங்க அப்படின்னு அந்த காலத்துல எல்லாம் காலுக்கு கீழேயே உட்கார்ந்து இருப்பான். பசங்க பிள்ளைங்க எல்லாம் உட்கார்ந்து வசனம், அவங்கள பெரிய பெரிய ஊழியக்கார் ஆயிட்டாங்க. இப்ப காலுக்கு கீழே எல்லாம் உட்கார்றதுல, காலை வாடுறதுல தான் கவனமா இருக்குது. ஆமென். இவர் எங்கிட்டு போய் வேதத்தை படிக்கிறது? அந்த காலத்துல ஒரு கல்வியாவே எங்களுக்கு இப்ப பைபிள் காலேஜ்ல அன்னைக்கு போக தெரியாது. இப்ப நானா படிச்சுக்கிட்டது என்னன்னா, எங்க ஒரு ஊழியக்கார்கிட்ட ஊழியத்துக்கு 35 வருஷம் ஊழியம்னா 35 வருஷம் ஊழியம் பண்ற ஐயா கிட்ட போய் உட்கார்ந்துக்குவேன். ஐயா, எப்படி ஊழியத்தை ஆரம்பிச்சீங்க, எப்படி பண்ணீங்க, எப்படி பிரசங்கம் பண்ணீங்க, எப்படி ஜெபம் பண்ணீங்க, எப்படி உங்களுக்கு இந்த தரிசனம் வந்துச்சு, இப்படி பல பரிசுத்தவான்கள் கிட்ட கீழே உட்கார்ந்து கேட்டு படிச்சுதான் நாங்களாம் பாஸ்டர் ஆயிருக்கோம். புரியலையா? ஆமென். அல்லேலூயா. அப்போ நம்ம பிள்ளைங்களுக்கு எதெல்லாம் வரலையோ அதுக்கெல்லாம் ஸ்பெஷல் கோச்சிங் கிளாஸ் அனுப்பணுமே. பைபிள் வரலையே நம்ம பிள்ளைக்கு? ஆமென். அப்படி ஏன் நம்ம ட்ரெயின் பண்ணல? உங்க வாழ்க்கையிலேயே நீங்க செய்யற ஒரு மிகப்பெரிய புண்ணியம் எது தெரியுங்களா? அடுத்த தலைமுறைக்கு இந்த சத்தியத்தை கொண்டு போய் சேர்த்துறதுதான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, ஆமென். நல்லா படிங்க. ஆமென். ஒரு சிலர் சொல்லுவாங்க, அது என்னன்னு தெரியல பாஸ்டர், கண்ணே தெரிய மாட்டேன், பார்த்தா இல்ல இருட்டா தெரியுது பாஸ்டர். ஆமென். இருட்டா தெரியுதுன்னு என்ன செய்யாம விட்டோம் நம்ம வாழ்க்கையில? சொல்லுங்க. இருட்டா தெரியுதுன்றனால எவ்வளவு இருட்டா இருந்தாலும் 500 ரூபாயா 100 ரூபாயா 200 ரூபாயான்னு கரெக்டா பார்த்து எடுத்து கொடுக்குது. கரண்டே போனாலும் கண்ணு கரெக்டா தெரியுது இல்ல? கண்ணே தெரியலனாலும் அந்த கையில அந்த நோட்டை பிடிச்சு பார்த்து சொல்லிடுது 500 ரூபாயா 100 ரூபாயான்னு. என்ன திறமை! ஆனா பைபிள் படிங்க. அது என்னன்னு தெரியல பாஸ்டர், கழுத்தா வலிக்குது, தூக்கமா வருது. ஒரு அம்மா என்கிட்ட கேட்டுச்சு, பைபிள் படினா பாஸ்டர் என்னன்னு தெரியல, பைபிளை பிரிச்சு படிச்சாலே தூக்கமா வருது. நான் சொன்னேன், பைபிள் படிக்கிறதுனால தூக்கம் வரல, தூக்கம் வர்ற நேரத்தில் நீ பைபிள் எடுத்து வச்சிருக்கிற. ஆமென். சாயங்காலம் 7 மணில உட்காந்து டிவியில நாடகத்தை பார்த்துப்புட்டு 10 மணிக்கு தூக்கம் வர்ற நேரத்துக்கு பைபிள் எடுத்து வச்சா இது அநியாயமா இல்ல? அப்ப எப்ப எடுத்து வச்சிருக்கணும்? பீக் அவர்ஸ் நாடகம் போடுற அந்த பீக் அவர்ஸ் இருக்குல்ல, தொடரும்னு போடுறான் இல்ல, நேத்து பாத்தீங்களா நாடகம் தொடரும்னு போட்டானா, இன்னைக்கு போய் உட்கார்றீங்களா, அப்போ யார் அந்த டிவி ஆஃப் பண்ணிட்டு பைபிளை எடுத்து வச்சு தில்லா உட்கார்ந்து படிக்கிற அந்த தைரியசாலியோ, ஆமென், அவங்களுக்கு எல்லாம் ஆரோக்கியம், அவங்க ஆத்மா உயிர்ப்பிக்கப்படும், அவங்களுக்கு எல்லாம் நல்லதா நடக்கும். சொல்லுங்க பார்க்கலாம், சந்தோஷமா சொல்லுங்க பார்க்கலாம்.
கை கொடுத்து சொல்லுங்க, இயேசு உங்களை ரொம்ப நேசிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்ப என்னன்னா, பேதைய ஞானியா மாற்றக்கூடியது. அல்லேலூயா. முட்டாள் நம்பர் 1 யாரு? நான் 1995 நான் ரட்சிக்கப்பட்டேன். ஆமென். நான் SSLC படிக்கும் போது கடைசியா எனக்கு தெரிஞ்சு SSLCல 3rd மிட்டம்ல 33வது ரேங்க் வாங்கியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு நான் ரேங்கே வாங்கினது இல்ல. புரியுதுங்களா? ஏதோ ஸ்கூலுக்கு போனோம், சார் கிட்ட சொன்னா இதுக்கப்புறம் அவர் என்ன மதிக்க மாட்டாருனால சொல்லல, இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுவோம் அப்படின்னு. சார் உங்களுக்கு உண்மையா சொல்றேன், ஏன்னா படிப்பு வரல, படிப்பு வரலன்னு சொல்லல, நாங்க படிப்பு பக்கம் போகல, அதான் உண்மை. என்ன பண்ணாலும் அந்த புக்கை வச்சு பிரிச்சு படி, விளையாட்டுத்தனமா பசங்களோட சேர்ந்து சுத்தி எல்லாம் கெட்டு குட்டிச்சவர. எங்க அப்பா 33வது ரேங்க் வாங்கிட்டு அடிக்க வந்தார். அன்னைக்கு நைட்டு போட்டு அடிக்க வந்தார். என்னடா சொன்ன, அவன் கிளாஸ்ல 1, 2 வாங்கிட்டு உட்காந்துருக்கான், 33 வாங்கிட்டு வந்திருக்கான், அடிக்கிறேன் அப்படின்னு கேட்டேன். ஆமென். புரியல? அல்லேலூயா. டீச்சர் யாராவது மன்னிச்சிருங்க. 1, 2 பெருசா, 3 பெருசா, 5 பெருசா, 33 பெருசா? பாஸ் கூட்டி கழிச்சு கணக்கு சொல்லுங்க, கரெக்டா இல்லையான்னு சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. ஆமென். இப்பதான் நான் வரும்போது என் பையன் போன் பண்ண, அப்பா 7th இருந்து 8th போயிட்டேன்ப்பா அப்படின்னா. ரொம்ப சந்தோஷம்னு சிரிச்சேன் நானு. ஆமென். ஏன்னா நான் 7th இருந்து 8th போகல, உட்காந்துட்டேன் 1 வருஷம். அட்லீஸ்ட் இவனாவது போனானேன்னு ஒரு சந்தோஷம், அவ்வளவுதான். அல்லேலூயா. என் ஒய்ஃப் அவனை போட்டு கொடன்னு கொடைச்சு படிக்க வைப்பா. நான் அப்படி இல்லை, ஃப்ரீயா விட்டுருவேன். நீ படிச்சு ஜெபம் பண்ணு, படி, அம்மா பேச்சு கேட்கோ, நம்மளை விட்டு ஆள. ஏன்னா இது நமக்கு செட் ஆகாது. ஆமென். அல்லேலூயா. உங்கள எத்தனை பேர் 1, 2 வாங்கினீங்க ரேங்க்? நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க. நீங்க நல்லா படிச்சவங்க இங்க இருப்பீங்க. ஆமென். பேதைய ஞானியா மாற்றக்கூடியது. நான் அபிஷேகம் பெற வரைக்கும், கர்த்தருக்குள்ள வர்ற வரைக்கும் எனக்கு சரியான நாலேஜ் ஒண்ணுமே இல்லை. ஓகே. ஆனா என்னைக்கு நான் கர்த்தருக்குள்ள வந்து அபிஷேகம் பெற்று கிருபை பெற்று இந்த வேதத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சனோ, அப்புறம் தான் என்னுடைய மெமரி பவர், என்னுடைய ஞானம்ன்றது இன்க்ரீஸ் ஆச்சு. ஆனா சாட்சியா சொல்றேன் இன்னைக்கு. ஆமென். என்னால ஒரு கோர்வையா 2 வார்த்தை பேச முடியாது, ஒரு வசனத்தை ஞாபகப்படுத்தி கூட சொல்ல முடியாது. ஆனா இந்த பைபிளை நான் என்னைக்கு நேசிச்சு படிக்க ஆரம்பிச்சனோ, என் வாழ்க்கை இன்னைக்கு எத்தனை தேசங்கள்ல கொண்டு போய் ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டார். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கே இப்படி செஞ்சிருப்பாருன்னா, என் குழந்தைங்களா இங்க உட்கார்ந்துருக்கீங்க, எல்லா பிள்ளைங்களா, உங்களை எல்லாம் எப்படி ஆசீர்வதிப்பார். உனக்கு ஏற்கனவே நல்ல நாலேஜ் இருக்கு, நல்ல விஸ்டம் இருக்கு, நல்ல கிஃப்ட்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. இன்னும் கொஞ்சம் சத்திய வசனத்தை மட்டும் பிடிச்சிட்டீங்கன்னா, இந்த வசனம் உங்க வாழ்க்கையில விடுதலைக்கு நேராக நடத்துறத பாப்பீங்க. சங்கீதம் 107:20 எனக்காக வாசிக்கலாம். 107:20 எடுங்க பார்க்கலாம். 107:20. அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். நல்ல கவனிங்க, வசனத்தை அனுப்பி குணம். என்னதுங்க சார்? ஹீலிங் எங்க இருக்குது? ஹீலிங் எங்க இருக்குது? வசனத்தை அனுப்பி இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. வசனத்தை அனுப்பி சுகம். அடுத்தது அவர்களை அழிவுக்கு நீங்களாக்கி. சோ ஹீலிங் அண்ட் டெலிவரன்ஸ் ரெண்டுமே எதனால? வசனத்தினாலதான். நான் 3வது நாள் உங்களுக்கு டெலிவரன்ஸ்க்காக ஜெபிப்பேன். ஆமென். மிஸ் பண்ணிடாதீங்க. ஆமென். சோ ஃபர்ஸ்ட்ல இருந்து வேர்டுக்குள்ள கொண்டு போய் அதுக்கப்புறம் தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா அந்த டெலிவரன்ஸ்குள்ள கொண்டு போவேன். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஆமென். நல்ல அந்த வார்த்தையை லிசன் பண்ணுங்க. இன்னைக்கு இரவு உங்களோட ஆண்டவர் பேசுவார். அந்த வசனங்களை திரும்ப 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 அறிக்கை பண்ண ஆரம்பிங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மெயினா நமக்கு இந்த பைபிள் படிக்கிற இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சதுக்கு ஒரு முக்கிய காரணத்தை சொல்லிட்டு நான் போறேன். பிகாஸ் ஆஃப் யுவர் ஃப்ரெண்ட் சர்க்கிள். நீங்க சேர்ற சேர்க்கு சரியில்லைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்க பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைங்களை அனுப்புறீங்க, ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க. ஆமென். அப்ப உங்க குழந்தைக்கு என்ன சொல்லி அனுப்புவீங்க?
போய் கடைசி பெஞ்சில் உட்காந்துக்கடா. எவன் ஒழுங்கா படிக்கலையோ, ஒழுங்கா ஸ்கூலுக்கு வரலையோ, எவன் பேயிலாரானோ அவங்கிட்ட சேர்ந்து பழகுடா குழந்தைன்னு சொல்லி அனுப்புவீங்களா? என்னன்னு சொல்லி அனுப்புவீங்க? இத சபையிலையும் செய்யலாமே சார். புரியல உங்களுக்கு? இது எங்கேயும் செய்யலாம். ஆமென். இத வேலை செய்யற இடத்துலயும் செய்யலாமே, வெளியில போற இடத்துல செய்யலாமே, ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாம் அபியாசப்படுத்தலாமே. ஃப்ரெண்ட் சர்க்கிளை லிமிட்டேஷன் பண்ணுங்க. ஓகே, எந்த தூரத்துல எந்தெந்த உறவுகளை வைக்கணும், எந்தெந்த இடத்துல யார் யாரை வைக்கணும்ன்ற ஒரு கணக்கு இருக்குது. ஆமென். சரி, நீங்க வாசிங்க. நமக்கு ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு என்ன தகுதி? சங்கீதம் 119:63 வாசிங்க. எனக்கு ஒருத்தன் ஃப்ரெண்டா இருக்கணும் அப்படின்னா, வாலிப பசங்களுக்கு எல்லாம் இது பொருந்தும். டே தம்பிகளா, உங்களுக்கு தான் சொல்றேன், சரியா? எவனால் புறா கூண்டு மாதிரி தலை வச்சுட்டு வந்தா அப்படின்னா அவனெல்லாம் ஃப்ரெண்ட் ஆயிடக்கூடாது. எவனா கேடிஎம் பைக் எடுத்துட்டு வந்து புர்ருன்னு போவான், அவனெல்லாம் ஃப்ரெண்ட் ஆயிடக்கூடாது. புரியுதா உனக்கு? ஃப்ரெண்டுன்னா யாரு ஃப்ரெண்டு? வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க. எனக்கு ஃப்ரெண்டா இருக்கணும்னா தேவனுடைய கட்டளைகளை பயந்து கடைபிடிக்கிறவனா இருக்கணும். இந்த குவாலிபிகேஷனை எப்ப நம்ம சர்ச்சில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்? உங்க கரங்களை உயர்த்துங்க. 2025 வந்துருச்சு. ஹாங்காங், மியான்மர்ல பயங்கரமான எர்த்குவேக் பாத்தீங்களா? நியூஸ் அடிச்சு தூக்கி இருக்குது. 7.7 எவ்வளவு பேர் செத்துட்டாங்கன்றாங்க. ரொம்ப வேதனையா இருக்குது. இப்ப நடந்துட்டு இருக்குது. ஆமென். எப்ப இந்த உலகத்துல என்ன நடக்கும் என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா என் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு என்ன அன்பு வேண்டுகோள், சார் சிஸ்டர் ஃப்ரெண்ட் சர்க்கிளை மாத்துங்க. இந்த குறை சொல்றது, குற்றம் கண்டுபிடிக்கிறது, தேவையில்லாததை பேசிக்கிட்டு இருக்கிறது, பொழுதுபோக்கு பேசுறது, சினிமா கதை பேசுறது இல்லையா, இந்த நட்புகள். இப்படி இந்த அக்காங்களை யாராவது வந்துச்சுன்னா, அக்கா உங்களுக்கு அந்த வீட்டுல என்ன நடந்துச்சு தெரியுமானா, அந்த அக்கா ஏதோ ஒரு பாயாசமோ முறுக்கோ மிச்சர் ஏதோ ஒன்று எடுத்து அந்த அம்மா வாயில் அடைச்சு நீ கிளம்புன்னு அனுப்பிச்சு விட்டுரு. ஆமே, சும்மா அனுப்பாது, பாவம். பேசி பேசி டயர்டா இருக்கும். அந்த அம்மா 4 வீட்டுல பேசிட்டு வந்திருக்கோம். அதனால அதர்சம் முறுக்கு ஏதோ ஒன்று எடுத்து வாயில வச்சு போ எக்கா கொஞ்சம் நீ விடு என்னைய. உனக்கு ஃப்ரெண்டு யார் இருக்கணும்? எந்த ஃப்ரெண்டு காலையில போன் பண்ணி அக்கா கண்ணு முழிச்சியா இரு உனக்கா நான் ஒரு ஜெபம் பண்றேன் அப்படி சொல்ற ஃப்ரெண்ட் இருக்கணும்? யாராவது உங்க கை தூக்குப்பா. விளங்குச்சு. உத்தம பாளையத்துல இருந்துட்டு இப்படி இருக்கலாமா? பேர்லயே உத்தமம் இருக்குதே. ஆமென். எவ்வளவு அருமையான ஒரு ஊரு. மக்களே, நான் உங்ககிட்ட சிம்பிளான ஒரு கேள்விதான் கேட்டேன். தங்கச்சி, உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? தங்கச்சி, காலையில ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ போறேன், உன்னுடைய பக்கத்துல உட்கார்ற பொண்ணு உன்னோட க்ளோஸ் மெட் உன் கைப்பிடிச்சு, டே வா இங்க வா, உனக்கு ஒரு ஜெபம் பண்ணிடுறேன், நீ எனக்கு ஒரு ஜெபம் பண்ணு, வா இன்னைக்கு முழுசும் கர்த்தர் நம்மளை பாதுகாக்கும் அப்படின்னு ஒரு ஜெபம் பண்ற ஒரு தங்கச்சி உனக்கு இருக்கா? பத்தியா பத்தியா எங்க இந்த லேக்னஸ் வருது? வசனத்தை விட்டு நம்ம வெளியே வந்தா டீமன் கேப்சர் பண்றது உறுதி. அதுக்குதான் உன்னுடைய பிளானே, தந்திரமே அதான். எப்படி நீ வசனத்துக்குள்ள போயிடக்கூடாது, வசன வெளிச்சம் உனக்குள்ள வந்துடக்கூடாது, சேட்டனுடைய பிளானு. அதனாலதான் உங்க சர்க்கிள் இப்படி இருக்கு. நான் ஏன் சொல்றேன்னா, சார் உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிளை முதல்ல மாற்றுங்க. சிஸ்டர் உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிளை மாற்றுங்க. இங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்துல சேர் பிடிச்சு உட்காருவீங்க. ஆராதனைக்கு வந்து அவங்களுக்கு ஒரு சேர், நமக்கு அவங்களுக்கு ஒரு சீட் போட்டு பஸ்ல போற மாதிரியே போட்டுருவாங்க. நான் போற சபைகள் எல்லாம் பார்த்திருக்கேன். ஆமென். போட்டுருவாங்க. அவங்க கொடுத்து அவங்க ரொம்ப திக்கா இருப்பாங்க. அவங்க பார்த்தா ஊழியத்துக்கு வர சொல்லுவாங்க, அவங்கள குறை சொல்லுவாங்க, என்ன கூட குறை சொல்லுவாங்க. என்னடி வந்தாரு அவரு, சத்தியம் சத்தியம் சத்தியம்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு கத்திட்டு போறாரு. உனக்கு ஏதாவது புரிஞ்சுதா? இல்லக்கா எனக்கும் ஒன்றும் புரியல. அப்ப அந்த அக்கா கேட்கும், அப்ப எனக்கும் தான் ஒன்றும் புரியல. அப்ப இன்னாத்துக்கு நம்ம 3 நாள் வர்றது, ஞாயிற்றுக்கிழமை காலையில வந்து சந்தில பூந்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிடுவோம் வா அப்படின்னு சொல்ல. இந்த மாதிரி ஒரு ஆள் கிட்ட உட்கார்ந்தீங்கன்னா, அக்கா உன் மேல இருக்கிற அபிஷேகம் என்ன பண்ணும்? உங்களுக்கு அந்த வாஞ்ச குறைஞ்சி
உங்களுக்கு படிக்கணும்ன்ற எண்ணம் குறைஞ்சி, நீங்க தேவனோட சேரணும்ன்ற எண்ணம் குறைஞ்சி, உங்களுக்கு ஆண்டவருக்கு நடுவுல பெரிய பிளவு உண்டாக்கிடு. அது என்ன பண்ண, அங்கிருந்து இங்கிருந்து நேரா போய் திறப்பின் வாசல்ல உட்கார்ந்து அபிஷேகத்துல பெற்று அந்நிய பாஷையில பேசிட்டு வந்துடும். உன்னை கட் பண்ணி விட்டுட்டு அந்த அம்மா என்ன பண்ணும்? சார் புரியலையா உங்களுக்கு? புரியலையா உங்களுக்கு? உன்னை கட் பண்ணிட்டு ஆண்டவர் கிட்ட இருந்து அந்த அம்மா ஸ்பிரிச்சுவல் லைஃபை கரெக்டா வச்சுக்கோ. கரெக்ட் டைமுக்கு ஜாப் பண்ணிட்டு கரெக்ட் டைமுக்கு போய் ஆண்டவர் சமூகத்துல விழுந்துரும். ஆனா நம்மள என்ன பண்ண, நம்ம நேரத்தை தின்னுறோம். அதனால இன்னைக்கு நீங்க இதுல இருந்து வெளியே வரீங்க. என் விடுதலை ஊழியம் எப்படி ஆரம்பிச்சுச்சுன்னா, வசனங்களை வரிசைப்படுத்தி எழுதின. மத்தேயு 10:1, 10:8, லூக்கா 10:19, 1 யோவான் 3:8, 1 யோவான் 4:4, வெளிப்படுத்தல் 12:11, இப்படி வரிசையா எழுதுறேன். இப்படி நிறைய வசனங்கள் இருக்கு சார். நான் ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. நான் வாலிபனா இருக்குமோ இந்த வசனங்களை எல்லாம் மனப்பாடம் பண்ணற, அறிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கிற மனப்பாடம் பண்ணி. இதெல்லாமே பிசாசுக்கு எதிரான வசனங்கள், பொல்லாத ஆவி அந்த வியாதிகளுக்கு எதிரான வசனங்கள், சத்துருடைய கிரியைகளுக்கு எதிரான வசனங்கள். இதை நான் அறிக்கை பண்ணி சொல்லிக்கிட்டே இருப்பேன். மத்தேயு 10:1, 10:8, லூக்கா 10:19, இப்படி சொல்லிக்கிட்டே இருப்பேன். வசனம் மார்க் 16, 17, இப்படி வரிசையா சொல்லிக்கிட்டே இருப்பேன். நடக்கும் போது, போகும்போது, வரும்போது, எந்திரிக்கும் போது, தூங்கும் போது, எல்லா நேரத்திலையும் இந்த பிராக்டிஸ் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு இருக்குது. என் ரூம்குள்ள நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த வேர்சஸ் சொல்லிட்டே நடப்பேன். இதை மனப்பாடம் பண்ணி உச்சரிச்சுக்கிட்டே இருப்பேன். இதுதான் ஒரு நாள் என்ன பண்ணுச்சு, எங்க சர்ச்சுக்கு போனேன். ஆமென். எங்க பாஸ்டர் சொன்னாரு, ஒரு கிராமத்துல மீட்டிங் நடக்குது, போயிட்டு வாடா அப்படின்னாரு. அப்போ நானும் போயிட்டேன். அங்க போனா ஒரு பொண்ணு அசுத்தாவி பிடிச்சு ஆடுன்னு ஆடுது. சுமத்தின்னு பேர் அந்த பாப்பா பேரு. ஆடுன்னு ஆடுது. முன்னால நின்று வர்ஷிப் பண்ணவங்க எல்லாம் போட்டு அடி, செம்ம அடி. அன்னைக்கு எல்லாம் ஓட ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லாம் சின்ன கிராமம், ஒரு சின்ன கேர்சல் பிரேயர். நான் அங்க நின்றுட்டு இருக்கிறேன். நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், மத்தேயு 10:1, 10:8, லூக்கா 10:19, 1 யோவான் 4:4, 1 யோவான் 3:8 உச்சரிச்சுக்கிட்டே இருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. எல்லாம் ஓடிட்டாங்க, நான் மட்டும்தான் நின்றுட்டு இருக்கேன். கண்ணை திறந்து பார்த்தா அதுல ஒரு அம்மா வெளியே நின்று சொல்லுது, டே அமல்ராஜ், நீ உடியாந்துரு, வாடா, உடியாந்துருன்னு கத்துது அந்த அம்மா. இப்ப ஆண்டவர் என்னுடைய உள்ளத்துல கண்டினியூஸா வசனங்களை சொல்லுன்றாரு. இந்த வசனத்தை சொல்ல சொல்ல இந்த பொல்லாத ஆவி வீர்னு ஒரு கத்து, அவ்வளவுதான். கத்து கீழே விழுந்துச்சு, போயிடுச்சு. அற்புதம் நடந்துருச்சு. எத்தனையோ வருஷம் அவங்க அப்பா இடுப்புக்கு கீழே உணர்ச்சி இல்லாம பேரலிட்டிக் அட்டாக்காய் படுத்திருந்தார். அந்த மனுஷன் எந்திரிச்சிட்டார். இந்த ஆவி வெளியேறனா அந்த மனுஷன் எந்திரிச்சார். அற்புதம் நடந்துருச்சு. ஆமென். அப்ப நான் ஒரு சீக்ரெட் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த வசனம் தான் ஜீவன், இந்த வசனம் தான் சக்தி, இந்த வசனம் தான் நம்மளை வாழ வைக்கும், இந்த வசனம் தான் நமக்கு ஆரோக்கியம், இந்த வசனம் தான் நமக்கு எல்லாமே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இதான் யோவான் 1:1 எழுதும் போது என்ன எழுதிட்டாருன்னா, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை so word is God. நம்ம word of God ன்னு சொல்லுவோம். யோவான் என்ன சொல்லிட்டார், அதுக்கு மேல ஒரு படி போய் எப்ப word of God என்றதை விட word தான் காட்னு நாங்க நம்புறோம்ட்டார். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த லெவலுக்கு நீ வந்துட்டா பத்மத்துக்கு போனாலும் உன்னை காப்பாத்த இந்த வார்த்தை தான். அல்லேலூயா. எத்தனையோ முறை யோவானை கொல்ல முயற்சி பண்ண முடியல. அதனால தூக்கி பத்மத்தீவுல போட்டாங்க அவரை. ஆமென். நல்ல பூர்ண ஆயுசுல மரித்தார். ஆனா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றேன், இந்த வசனத்துக்கு இருக்கிற சக்தி இந்த உலகத்துல எதுக்குமே இல்லை. திரும்ப சொல்றேன், உலகத்தில் இருக்கிற மந்திரங்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய உச்சரிக்கக்கூடிய சில ஸ்லோகங்கள், இன்னும் பல காரியங்களுக்கு சாட்டனிஸ்ட் குரூப்ல நான் ஃபாரின்ல டிராவல் பண்றேன்.
ஜெர்மனில இருந்து நான் துபாய் நோக்கி வந்துட்டு இருக்கேன். பிராங்க்ஃபர்ட் டு துபாய் ஏர்போர்ட்ல இருந்து வந்துட்டு இருக்கிறேன். என் பக்கத்துல ஒருத்தர் ஒரு ஜென்டில்மேன் உட்கார்றான். உட்கார்ந்ததுல இருந்து இஸ் சாண்டிங். சாண்டிங் மீன்ஸ் சொன்ன வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லுவதில் உருவாக்கும் சக்தி. இதுதான் சாண்டிங்கினுடைய பவர். ஆமென். அப்போ ரொம்ப நேரம் அவன் பேசிக்கிட்டான், உள்ளுக்குள்ள பேசிட்டு நான் பிரைஸ் பண்ணிட்டு டங்ஸ்ல பேசிட்டு வர. அவன் பார்த்தா அவன் கடைசியா அவன் இறங்கும் போது தான் சொல்றான். அவன் என்ன கேட்டா, வேர் யூ ஃப்ரம் அப்படி இப்படி கேட்டான். I said I am a pastor. He said I am a satanist. I am traveling. ஆமென். அவன் சொல்றான், அப்ப நான் என்ன பேசிட்டு இருந்தேன்னு சொன்னா, he said I am cursing the people அப்படின்னா. என்னது? மக்களை நான் சபித்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப இந்த சாண்டிங்க்கு இருக்கக்கூடிய அந்த பவர், திரும்ப திரும்ப சொன்ன வார்த்தையை சொல்லி சொல்லி உச்சரித்து சாத்தானுடைய இன்ஃப்ளூயன்ஸை மக்களுக்குள்ள கொண்டு வரக்கூடிய ஒரு தந்திரத்தை இந்த உலகம் செஞ்சுக்கிட்டு இருக்குது. ஆமென். இதுக்கு மத்தியில எந்த ஒரு மனுஷன் வசனத்தை உச்சரித்து அதை அறிக்கை செய்ய ஆரம்பிக்கிறானோ, இந்த உலகத்தை விடுதலை செய்ய முடியும், ஆசீர்வாதம் காணப்பட முடியும். எல்லாரும் எழுந்திருப்போமா? ஒரு ஜானனை முடிச்சிருவோம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே. கோ அண்ட் ரீட் பைபிள். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பைபிள் படிக்க முடியலன்னா ஒரு ஆப் இருக்குது, அழகா டவுன்லோட் பண்ணுங்க. வாய்ஸ்லயே நீங்க கேட்கலாம். சும்மா படுக்கும் போது அந்த வசனத்தை போட்டு கேட்டுட்டே படுங்க, போதும். ஆமென். அந்த வார்த்தைகளை கேட்டுட்டே படுங்க. அந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப உச்சரிங்க. அந்த விசுவாசத்துல அந்த வசனத்தை திரும்ப திரும்ப அறிக்கை பண்ண ஆரம்பிங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதம், அது உங்களுக்கு வல்லமையை வெளிப்படுத்தும், அது உங்களுக்கு மகிமையை வெளிப்படுத்தும். ஹல்லேலூயா.